ஸ்லாக் ப்ரமோட்டர்ஸ் 25 ஆண்டு காலம் அனுபவமிக்க புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனம் எங்களிடம் தரமான பொருட்களை கொண்டு கட்டிடம் கட்டித்தரப்படுகிறது. மேலும் வங்கி கடன்கள், பிளான் அப்ரூவல், போர்வல் மற்றும் கட்டிடம் சம்பந்தமான அனைத்து வேலைகளும் செய்து கொடுத்து சிறப்பான முறையில் நாங்கள் கட்டிடம் கட்டித் தருகிறோம். வீட்டின் உரிமையாளருக்கு எந்தவிதமான அலைச்சலும் இல்லாமல் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே வந்து நாங்கள் அவர்களுக்கு சேவை செய்து கொடுக்கிறோம். வெள்ளி விழா ஆண்டை நோக்கி எங்களது கட்டுமான நிறுவனம் வெற்றி நடை போடுகிறது. வாஸ்து முறைப்படி வணிக வளாகங்கள் மற்றும் வீடுகள், கல்யாண மண்டபங்கள் போன்றவைகள் கட்டுவதற்கு எங்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். என் நாச்சியப்பன் கட்டிட கான்ட்ராக்டர் 1390 1 டி வள்ளுவர் நகன் மேயர் வீதி, பர்மா கல்லணி, காரைக்குடி 2. ஆத்தங்குடி நாச்சியப்பா ஹார்ட்வேர்ஸ். அடுக்குமாடி குடியிருப்புகள், கோயில்கள் மற்றும் குடியிருப்பு வில்லாக்கள், கல்யாண மண்டபம் போன்றவற்றிற்கு எங்கள் நிறுவனத்தின் மூலம் சைட் டெலிவரி கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து முன்னணி நிறுவனங்களின் பெயிண்டுகளும் விற்பனை செய்கின்றோம். பெயிண்ட் விற்பனையில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்போடு சில்வர் ஜூப்ளி இலக்கை அடைந்துள்ளோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்துகிறோம். மன்னார்குடியில் 3 கம்பெனி இன் கலர் மிக்சிங் மெஷின் உள்ள ஒரே நிறுவனம் நாச்சியப்பா ஹார்ட்வேர்ஸ். எண் 57, காந்தி சாலை, மன்னார்குடி. ஸ்ரீ விக்னேஷ் பிரிண்டர்ஸ் பிரிண்டிங் உலகில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த தரத்துடன் உரிய நேரத்தில் விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட், பேம்ப்ளெட், லீவ்லெட் மற்றும் மல்டி கலர் லெட்டர்ஸ், ஸ்கூல் நோட்புக்ஸ், மந்த்லி ஷீட் கேலண்டர், டெய்லி ஷீட் கேலண்டர், ஸ்கூல் டைரிஸ், ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ஸ் மற்றும் அனைத்து வகையான பிரிண்டிங்குகளையும் உரிய நேரத்தில் சிறப்புடன் தரத்துடன் பிரிண்ட் பண்ணி கொடுக்கிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமண பத்திரிகையையும் உரிய கால நேரத்திற்குள் சிறந்த குவாலிட்டியுடன் பிரிண்ட் பண்ணி தருகிறோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்ரீ விக்னேஷ் பிரிண்டர்ஸ், 279 பிரிவு 2, பைகிராப்ட்ஸ் சாலை, ட்ரிப்ளிகேன், சென்னை. செல் 9884172998. அவர்கள் துவங்கி வைத்து அவையை தலைவர் திரு அரசி பழனியப்பன் அண்ணன் அவர்கள் வசம் ஒப்படைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருச்சிற்றம்பலம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் நகரத்தார் குலத்தில் பிறந்ததற்கு நாம் பெருமை அடைய வேண்டும். அன்னை லோகநாயகம்மன் ஆட்சி செய்யும் இந்த ஆத்தங்குடி முத்துப்பட்டினத்தில் பிறந்ததற்கு நாங்கள் எல்லோரும் பெருமை அடைகிறோம். அதே நேரம் 40வது வருடத்தை கொண்டாடும் தேர் திருவிழாவை கொண்டாடும் ஆத்தங்குடி முத்துப்பட்டினம் உடையாஞ்செட்டி விநாயகர் கோயில் இளைஞர் சங்கத்தினர் மிகச்சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த முறையில் இன்று பக்தி இன்னிசை வழங்கி இப்பொழுது கவியரங்கம் தொடங்க இருக்கிறது. அதை கண்டனூர் திரு அரசி பழனியப்பன் அவர்கள் வசம் ஒப்படைப்பதில் நான் பெருமை அடைகிறேன். இறைவணக்கம். உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே, உருகும் அடியர் இதயம் நெகிழ உணர்வில் எழுநல் உதயமே, கலையும் நிறையும் அறிவும் முதிரும் மதுர நரவமே, கழுவு துகளர் முழுக நெடிய கருணை பெருகு சலதியே, அலகில் புவனம் முடியின் வெளியின் அழியின் ஒளியின் நிலையமே, அறிவுள் அறிவை அறியும் அவரும் அரிய அரிய பிரமமே, மலையின் மகள்கள் மணியை அணைய மதலை வருக வருகவே, வளமை தழுவு பரிதி புரியின் மருவு குமரன் வருகவே. தமிழ் வணக்கம். திங்களோடும் ஞாயிறோடும் செக்கர் வானம் தன்னோடும், திங்களோடும் ஞாயிறோடும் செக்கர் வானம் தன்னோடும், மங்குலோடும் மீன்களோடும் மண்மலர்ந்த தாய்த்தமிழ், மங்குலோடும் மீன்களோடும் மண்மலர்ந்த தாய்த்தமிழ், மங்கை உன்றன் உறவு வந்த மைந்தனென்று நாட்டவே, மைந்தன் உன்றன் உறவு வந்த மைந்தனென்று நாட்டவே, இங்கு வந்த நாவரங்கெழுந்து நட்டமாடுவாய், இங்கெழுந்த நாவரங்கெழுந்து நட்டமாடுவாய். பெற்றோர் வணக்கம். செந்தமிழிற் பாக்களினால் சீரளந்த எம் அருமை
தந்தை வடிவேலர் பேராசிரியர் முனைவர் மகாகவி அர சிங்கார வடிவேலன் அவர்கள். தந்தை வடிவேலர், தாயார் அழகம்மை, சேய்நான் பழனியப்பன், சேர்ந்த ஊர் கண்டனூர், கோயில் இலுப்பைக்குடி. கோயில் இலுப்பைக்குடி. அடுத்த அவை வணக்கம். பக்தி சுவை சொட்டும் பண்மழையில் மிக நனைந்து, கொஞ்சம் முன்னால நடந்தது இல்லையா? அமைதி காக்கணும். அன்போடு கேட்டுக்கொள்கிறோம், அமைதி காக்கவும். பக்தி சுவை சொட்டும் பண்மழையில் மிக நனைந்து சக்தியோடு வீற்றிருக்கும் சான்றோரே ஆட்சியரே, தேர்வாக்க இன்று திரளாக இவ்வரங்கில் சீர்பார்த்து பாடுகவி செவியார வந்தவரே. தேர்பார்க்க இன்று திரளாக இவ்வரங்கில் சீர்பார்த்து பாடுகவி செவியார வந்தவரே, கைகுவித்து வணங்குகிறோம். உங்களை கைகுவித்து வணங்குகிறோம். கம்மென்றிருங்க. ஆனால் கம்மென்றுங்க, கம்மென்றிருக்காமல் கைகளினை தட்டுங்கள். கம்மென்றிருக்காமல் கைகளினை தட்டுங்கள். கை தட்டல் ஒரு யோகம். சும்மா தட்டினாலே அது யோகம்ங்கிறான். உடன் பிறந்த கவிஞர்களே, என் கூட பிறந்தவங்க, உடன் வந்த கவிஞர்களே, அவர்கள் உடன் பிறவாதவர்கள், அவர்களும் உடன் வந்த கவிஞர்களே, தடம் பதித்து வாய் மலரும் தமிழாலே போற்றுகிறேன். தடம் பதித்து வாய் மலரும் தமிழாலே போற்றுகிறேன். என்னை பற்றி அறிமுகம். இந்த தொட்டி போயிட்டு இருக்குமோ? காரிகையை கல்லாமல், இந்த யாப்பருங்கல காரிகை என்று சொல்லக்கூடிய யாப்பெல்லாம் நாங்கள் படித்ததில்லை. காரிகையை கல்லாமல் கனிந்த தமிழ் தந்தை வழி பேர் சொல்ல வாய்த்ததனால் பெருமையுடன் வணங்குகிறேன். இருப்பெல்லாம் அயல் மண்ணே. வெளிநாட்டில் வேலை பார்க்குறேன். இயல்பெல்லாம் நம் இயல்பே, விருப்பெல்லாம் தமிழ் மேலே, வேலை மட்டும் பொறியியலில். நான் ஒரு சிவில் இன்ஜினியர். களம் வேறே ஆனாலும் கனிந்த தமிழ் வாழும் உளம்பெற்ற காரணத்தால் ஓரளவு கவி படைப்பேன். பெருசாக தெரியாது, ஓரளவு கவி படைப்பேன். என்னை அறியீர் நீர், என்னை தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. என் தந்தை என்னும் ஒரு தன்மான சிங்கத்தின் தமிழ் முழக்கம் நீர் அறிவீர். எங்கள் தந்தையார் பலமுறை இங்கே வந்திருக்கார்கள். என்ற அறிமுகத்தை இத்தோடு நிறைவு செய்து நன்று கவி தொடர்வேன் நான். ஆமுத்துப்பட்டண லோகநாயகி அம்பாள் துதி. ஆமுத்துப்பட்டண அரவாணர் நகரத்தார் அமைத்த திரு கோயில் கொண்டே, ஆமுத்துப்பட்டண அரவாணர் நகரத்தார் அமைத்த திரு கோயில் கொண்டே, அவர் குடியும் அகிலமும் அன்றாடம் காக்கின்ற அன்னையே தேவி தேவி. அவர் குடியும் அகிலமும் அன்றாடம் காக்கின்ற அன்னையே தேவதேவி. பூமொத்தம் கொண்டுன்றல் பொன்மேனி ஆண்டுதோறும் பொலியவே நிறைப்பதாலும், புகழ்மிக்க திருவிழா ஆண்டாண்டும் தொடர்ந்து உன்னை பொற்றேரில் வைப்பதாலும், ஊர் மொத்தம் உண்ணவே உணவும் படைப்பதுடன் உனது புகழ் பாடலாலும், உள்ளன்பும் ஓங்கவே ஒரு நாளும் தவறாமல் உனது பதம் வணங்கலாலும், வாய்முத்தம் தந்துமே லோகநாயகியுன்றன், வாய்முத்தம் தந்துமே லோகநாயகியுன்றன் மக்களுக்கு அருள்வதைப் போல் வளரறம் தழைக்கவும் வையகம் வாழவும் மானருள் பொழிகதாயே. வளரறம் தழைக்கவும் வையகம் வாழவும் மானருள் பொழிகதாயே. அடுத்து இளைஞர் சங்கம். உடையான் செட்டி ஊருணி விநாயகர் உற்ற பெயர் கொண்டு கடந்த 40 ஆண்டுகள் முன்னே காளையர் ஒருங்கிணைந்தே, அப்போது காளையராக இருந்தாங்க, எல்லாம் சின்ன பையன்லாம் இருந்தாங்க, அடர்ந்த தோல் சேர் ஆற்றலினாலே அமைத்தார் ஒரு சங்கம். அது சொல்லுவார். அடுத்து அடைந்தார் 50 அகவை எனினும் அகத்தால் இளைஞர்களே. அவர்கள் அகத்தால் இளைஞர்களே. 25 வருடம் முன்னே இயலிசை நிகழ்ச்சிகளை வருடம் தோறும் மக்கள் காண வைத்தே மகிழ்கின்றார். அருள்சேர் அன்னை லோகநாயகியும் அகத்தில் திகழ்கின்றாள். உங்களுடைய மனத்திலும் இருக்கின்றாள். பொருளும் அருளும் பொருந்தி தொடர புகழும் ஓங்குகவே. நாராயணனார் தலைவர், நாச்சியப்பர் செயலாளர், கருப்பஞ்செட்டி. நாராயணனார் நாச்சியப்பர் கருப்பஞ்செட்டியுடன் சீராய் சங்கம் திகழ தலைவர் செயலர் பொருளரென நேராய் நடந்து லோகநாயகிக்கு நிறைபூச் சொரிகின்றார்.
நேராய் நடந்து லோகநாயகிக்கு நிறைபூச் சொரிகின்றார் காராய் அன்னை கருணை பொழிந்து காலமும் காப்பாளே. ஆமுத்துப்பட்டன நகரத்தார். 4 நகர கோயில் சார்ந்தோர் நகரில் வாழ்கின்றார். சரிதானே? 4 நகர கோயில் சார்ந்தோர் நகரில் வாழ்கின்றார். 4 கரையாய் கோயில் நிர்வாகம் நன்றாய் நடத்துகிறார். பாங்குடன் கூடி ஒற்றுமையாக பல அறம் செய்கின்றார். ஓங்கிடும் அருள்சேர் லோகநாயகியால் உயர்வாய் வாழுகிறார். ஆண்டுகள் 10 தேர்திரு நாளில் அன்னம் படைக்கின்றார். ஆண்டுகள் 10 தேர்திரு நாளில் அன்னம் படைக்கின்றார். ஆண்டிது தொடங்கி நகரத்தார்கள் அத்தனை நாள்களிலும் வேண்டாம் நிறைந்தோம் என்னும் வகையில் விருந்து படைக்கின்றார். அன்னதானம் ஒன்று தான் போதும் சொல்லக்கூடிய ஒரே தானம் அன்னதானம். அதான் வேண்டாம் நிறைந்தோம் என்னும் வகையில் விருந்து படைக்கின்றார். சரி, வேண்டி வந்தோம். இளைஞர் சங்க நகரத்தார் சங்கத்தில் அவர்கள் வேண்டி வந்தோம் கவிதை செவியால் விரும்பி சுவைப்பீரே. வேண்டி வந்தோம் கவிதை செவியால் விரும்பி சுவைப்பீரே. தலைப்பு நகரத்தார் குடும்ப உறவு முறை. முதல்ல எங்களுடைய தமிழ் உறவு சொல்லணும்ல, எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்குள்ள தமிழ் உறவு. முத்துப்பட்டணத்தில் முத்தான கவிதைகளால் அத்தனுடன், அத்தனை எங்கள் தந்தையாரோடு முத்துப்பட்டணத்தில் முத்தான கவிதைகளால் அத்தனுடன் ஏராள அரங்குகளில் முழங்கி வந்த அண்ணாமலை அண்ணன், புலவர் அண்ணாமலை அவர்கள். அண்ணாமலை அண்ணன் அப்பாவின் வழிவந்த அண்ணாந்த பேருறவாம், அருமை தமிழுறவாம். முரசறைந்த கவியரசர் முழுதாய் மதித்து வந்த யாரு? முரசறைந்த கவியரசர் முழுதாய் மதித்து வந்த அரசு நாச்சியப்பர் அப்பாவின் இனிய நண்பர். முத்துப்பட்டினம் அப்பா தலைமையிலே அன்னாரின் சாந்தியிலே ஒப்பில்லா கவியரங்கம் உயர்வாக நடந்ததுவாம். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் தண்ணீர் போல் செலவழித்து தருமங்கள் பல புரிந்த தண்ணீர் மலை அண்ணன் தந்தைக்கு நல் நண்பர். பேரெல்லாம் நம்ம அந்த காலத்தில் பொருத்தமாக வச்சுருக்காங்க. தண்ணீர் மலை அண்ணன் தந்தைக்கு நல் நண்பர். ஆத்தங்குடியில் அறிந்தோர் பலர் உள்ளார், சோற்று பதமாக சொல்வேன் ஒரு சிலரை. நேரமில்லை எல்லாரும் சொல்கிறது. எந்தன் உடன் பிறந்த உண்ணாமலையாச்சி வந்திருக்காங்க. எந்தன் உடன் பிறந்த உண்ணாமலையாச்சி அன்று புகுந்த ஊர் ஆத்தங்குடியாகும். அம்மையன் செட்டி விடே ஆட்சி விட்டு பெயராகும். நன்மையன்றி வேறறியா ராமநாதர் எம்மைத்தான். ரொம்ப நல்லவங்க. நன்மையன்றி வேறறியா ராமநாதர் எம்மைத்தான். அரசர் குடிகாத்த ஆறு ராமசாமி ஐயா, ஏஆர் ராமசாமி அண்ணன் அவர்கள் வரிசையிலே கடைக்குட்டி ஸ்டேட் பேங்க் மணி அண்ணன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க ரொம்ப உறவு. வரிசையிலே கடைக்குட்டி ஸ்டேட் பேங்க் மணி அண்ணன். சென்று திருவாழும் திருமகளின் இல்லத்தார், சென்று திருவாழும் திருமகளின் இல்லத்தார். குன்றக்குடியானை கொடையளித்த காடப்பர். தற்போது இருக்கிறார்கள் அண்ணன் ஆனந்த நடராஜன் இருக்கிறார்கள். அவங்க தான் குன்றக்குடி யானைக்கு கொடை கொடுத்து அடித்தவர்கள். நேசத்தமிழ் கொண்டு நெஞ்சமகள் கவி படைத்த காசு மணியண்ணன். அவங்க இப்போ இல்லை. காசு மணியண்ணன் கிராமக்கார வீட்டாராம் கண்டனூர் மாப்பிள்ளை கனிந்த தமிழ் கவிஞர் அண்ணன் அருணாசலனார் இந்த இருக்காங்க என பலராம். தலைவணங்கி அனைவரையும் தமிழ் கொண்டு பாத்தூவி தலைப்புக்குள் செல்கின்றேன், தட்டுங்கள் கைகளினால். எங்கள் அப்பா சொல்லுவாங்க, அஞ்சாத மரபுடையேன் ஆதாரம் தமிழுடையேன், கெஞ்சாத மரபுடையேன் கேட்டால் தான் தமிழ் தருவேன்னு. இப்போ எல்லாம் கேட்டால் தான் கைதட்டுறிய. நகரத்தார் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம்? வரவு கொண்டு வளர் அறங்கள் செய்வதற்கும் உறவுகளை பேணுதற்கும் உற்றதொரு சமுதாயம். உறவுகளை பேணுதற்கும் உற்றதொரு சமுதாயம். பங்காளி பாடறிந்து பண்பறிந்து கைதூக்கி தன்காலில் நிற்க வைத்த தரமான சமுதாயம். அந்த காலத்தில் வெளியூரில் அந்த பங்காளி, கோயில் பங்காளி கஷ்டப்பட்டான்னு சொன்னால் 2 மாதம் அரிசி மூட்டை போடுவாங்களாம். அப்புறம் அவர் எங்கே ஆளாக்கலாம், எங்கே அனுப்பலான்னு பார்த்து அனுப்பி வைப்பாங்களாம். அப்படி பங்காளி உறவே மிகச் சிறந்திருந்த சமுதாயம் இது. பங்காளி பாடறிந்து பண்பறிந்து கைதூக்கி தன்காலில் நிற்க வைத்த தரமான சமுதாயம். ஒற்றுமையால் நாணயத்தால் உளம் நிறைந்த ஆன்மீக பற்றால் நெடுங்காலம் வாழ்ந்து வரும் சமுதாயம். பிள்ளை சென்ற பிள்ளைகளும் அன்னைக்கு பிள்ளை போனவங்க பிழையின்றி வாழ்ந்தார்கள். தொல்லை தராமல் தொடர்குடியை காத்தார்கள். இப்போ பிள்ளை இல்லையே, எல்லாம் ஒத்த பிள்ளையா இருக்கு. அந்நாளில் பிள்ளை சென்ற அருமை நல்லா கவனிக்கிறதுலாம்.
அந்நாளில் பிள்ளை சென்ற அருமை மகன் ஒருவர் 12 பிள்ளை பெற்று வளர்குடியை தழைக்க வைத்தார். ஒரு ஊரில் பிள்ளை விட்றா, அவர் 12 பிள்ளை. உடனே சொன்னாங்களாம், அந்த நிலை கண்டே அவ்வூரின் மக்கள் எல்லாம் வந்த பணி சரியாய் மகன் செய்தான் என்றார்கள். வந்த வேலையை சரியாக பார்த்துருக்காரு அப்படின்னு. ஆட்சியர் 8 பேர் அமைந்தார் ஒருவருக்கு. இன்னொரு ஊரில் ஆட்சியர் 8 பேர் அமைந்தார் ஒருவருக்கு பேச்சுக்கு கேட்டார்கள் பெரியீர் பணி என்ன? என்ன வேலை பார்க்குறிய? 8 ஆட்சி உங்களுக்கு. 8 மாதங்கள் என் ஆட்சி மக்களுக்கு பட்டு கட்டுவதே பணியாக செய்கின்றேன். 8 மாதங்கள் என் ஆட்சி மக்களுக்கு பட்டு கட்டுவதே பணியாக செய்கின்றேன் என்றுரைத்தார். அவருடைய 2வது ஆட்சிக்கு 1 அல்ல 2 அல்ல ஒரு 10 பிள்ளைகளாம். 2வது ஆட்சி மட்டும். அவருடைய ஐத்தானை பார்த்து, அவர் ஐத்தானை பார்த்தொருவர் அவர் பணிதான் என்னவென்றார். இவர் கேட்குறாங்க, ஐத்தானுக்கு என்ன பணின்னு? இத்தகைய நற்பணியே இவர் செய்யும் பணி என்றார். இது நடந்தது, ஊர் பேர் சொல்ல முடியாது, நடந்தது. அப்புறம் 16 பிள்ளை பெற்ற பாக்கியவதிகள் உண்டாம் அந்த காலத்தில். அதிசயம்தான், அம்மக்கள் ஆளாகி போனதெல்லாம். இப்போ 1 பிள்ளை வளர்க்க கஷ்டப்படுறோம், 16 பிள்ளை பெற்று ஆளாக்கியிருக்காங்க. இப்போ தனிமனித வாழ்வில் தாம் பேணும் உறவு முறை, நம்ம நகரத்தாருடைய தனிமனித வாழ்வில் தாம் பேணும் உறவு முறை இனியும் தொடர்ந்துடுமா? இதுதான் பொது தலைப்பாம். போகட்டும் பழைய கதை, புதுமண தம்பதியர் ஆகட்டும் காலமென ஆண்டுகளை தள்ளுகிறார். பிளானிங், ஒரு பிள்ளை கல்யாணம் லேட் ஆகுது, இதில் வேற ஆண்டுகளை தள்ளுகிறார். ஒன்றே பெறுகின்றார், எல்லாம் முடிவாக இருக்காங்க. ஒன்றே பெறுகின்றார், ஒன்றென்ற செல்லத்தால் நன்றாய் வளர்ப்பதுவாய் நாளும் கெடுக்கின்றார். 3 பெற்ற காலம் முழுதாய் மலையேற, கொஞ்ச காலம் நல்ல 3-4 பிள்ளை பெற்றாங்க. 2 பெற்ற காலம் ஏகமாய் குறைந்துவிட, ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் போல் ஒன்றே குழந்தை என ஒரு மனதாய் தேர்ந்து விட்டார். ஒற்றை குழந்தையர்கள் ஒன்றே குழந்தை என ஒரு மனதாய் தேர்ந்து விட்டார். ஒற்றை குழந்தையர்கள் ஓருறவும் இல்லாமல் நிற்பார் தனிமரமாய். நிஜம் உணர்வார் வருநாளில். பெரிய பச்சி சிற்றப்பா பேணுகின்ற அத்தைமார் அருமை மிகும் ஆயா விட்டு அம்மான்மார் எங்கிருப்பார்? அப்பத்தா ஆயா ஐயா வரும் நாளில் முப்போதும் இருப்பதெல்லாம் முதியோரின் இல்லம்தான். யார் பார்த்துக்குவா? அப்பத்தா ஆயா ஐயா வரும் நாளில் முப்போதும் இருப்பதெல்லாம் முதியோரின் இல்லம்தான். உறவு சொல்லி அழைப்பதிலும் ஓங்கி வரும் சிக்கனமாம். இப்போ மரபு விட்டே அம்மானை மாம் சென்றே அழைப்பார்கள். மாமானோட சொல்றதில்லை, மரபு விட்டே அம்மானை மாம் சென்றே அழைப்பார்கள். அண்ணா என்கின்றார் ஐத்தானை. ஐத்தானே அதெல்லாம் வித்தியாசம் கிடையாது, எல்லாரும் அண்ணா. அண்ணா என்கின்றார் ஐத்தானை. ஐத்தியாண்டி என்ன பொருள் என்றே எவருக்கும் தெரியாது. இந்த காலத்து பிள்ளைகளுக்கு ஐத்தியாண்டி என்ன பொருள் என்றே எவருக்கும் தெரியாது. ஆட்சி கணவரனை அத்தான் என்கின்றார். அது ஆட்சி தான் சொல்லணும். அந்த அத்தானுக்கும் ஐத்தானுக்கும், அத்தானில் ஒரு க்ளோஸ் இருக்கும், க்ளோஸ்னஸ். ஐத்தானில் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதே தெரியாமல் ஐத்தான் சொல்கிறதா முறை. ஆட்சி கணவரனை அத்தான் என்கின்றார். ப்ரோ என்றும் சிஸ்டர் என்றும் சிஸ் என்றும் புழங்குகிற வார்த்தைகளால் உறவு முறையெல்லாம் ஒழிதல் சரிதானா? அந்நாளில் சிற்றப்பா அண்ணன் தான், சித்தப்பாவா அண்ணன் ஆட்சின்னு சொல்கிறது. அது மாறி இந்நாளில் சிற்றப்பா என்றே அழைப்பதும், அம்மாமுண்டி இந்நாளில் மாமி என ஆனதும், அண்ணமுண்டி சுருக்கமாய் அண்ணி என ஆனதும் ஏற்கின்ற மாற்றங்கள். என்றாலும் இந்நாளில் போற்றும் உறவு முறை பொருந்த தொடர்வதற்கு 3 பிள்ளை பெறுகின்ற முறை மீண்டு வர வேண்டும். 3 விட்டாலும் 3இல் 1 குறைவான 2 வேண்டும். நம்ம ரொம்ப சின்ன சமுதாயம், இப்போ பிள்ளைகளே இல்லை, இப்போ பெண்கள் கிடைப்பதில்லை. எல்லாம் 3 பிள்ளை எல்லாரும் பெற்று வளர்க்க முடியும். 3 விட்டாலும் 3இல் 1 குறைவான 2 வேண்டும். இல்லை என்றால் உறவு முறை வரம் தொடர ஒருபோதும் வாய்ப்பில்லை. ஒரு செய்தான் பெற வேண்டும் என்று பிள்ளைகளே எண்ணாதீர். உறவு முறையும் ஒருபோதும் தொடராது. போற்றும் உறவு முறை பொது உரைத்தேன். கவிஞரெல்லாம் ஏற்ற தலைப்பு முறை இங்கு வந்து பாடுவார். அவர்களுக்கு ஒரு உறவு முறை இருக்குது. என்றன் உறவு முறை, எல்லாரும் எனக்கு உறவு தான். அந்த அண்ணன் அருணாசலம் அவங்க மகன் உறவு தான், அண்ணாமலை மகன் உறவு தான். என்றன் உறவு முறை ஏற்ற கவிஞர்களை மன்றில் அழைப்பேன் மகிழ்ந்து. முதலாவதாக வருகிறார் தம்பி கவிஞர் திரு அரசி முத்துக்குமார். தலைப்பு பெரிய பச்சி சிற்றப்பா. என் மக்கள் தன் மக்கள் போல பேணும்
ஏற்றமிகும் சிற்றப்பா. என் மக்கள் தன் மக்கள் போல பேணும் ஏற்றமிகும் சிற்றப்பா. கண்களைப் போல் பெண் மக்கள் ஓரிரண்டு பெற்றெடுத்த பிரியப்பா. கண்களைப் போல் பெண் மக்கள் ஓரிரண்டு பெற்றெடுத்த பிரியப்பா. உடல் வளத்தால் பெரிய பச்சி. கொஞ்சம் என்னோட கனமாக இருப்பேன். கண்டனூரில் ஊரில் வாழ்வோரெல்லாம் கனிவால நட்பாலே உறவாய் கொண்டான். ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸு கொண்டாடும் தந்தை வழி உறவு காட்ட, கொண்டாடும் தந்தை வழி உறவு காட்ட கொஞ்ச தமிழ் பாக்கொண்டே அரங்கில் வாராய். இறைவணக்கம். காலை தொழுதாலும் கந்தா உன் கையிருக்கும் வேலை தொழுதாலும் வேல் கழுவி கால்வழியும் பாலை தொழுதாலும் பாய்ந்து வரும் உண்மையிலின் வாலை தொழுதாலும் வாழ்வு. தமிழ் வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி, எந்த எண்ணத்தை கூறற்கு நானன்று மின்வந்த இருந்த திருந்து மொழி, வேற்று வண்ண பிறமொழி கற்க உதவிய வன்மை பொழுந்து மொழி, ஆனால் எங்கள் தமிழ் என்னை வாழிய வாழிய என்றடி போற்றுவமே. கொஞ்சம் தள்ளிக்கணும். இவ்வூரின் தெய்வங்கள்: உடையாஞ்செட்டி விநாயகரே, உள்ளூர் தேவி லோகாத்தா, மடையை திறந்த வெள்ளம் போல் மன்றில் நானும் கவிபாட அடியை எடுத்து தருவீரே, அடியேன் பாட அருள்வீரே. அறிமுகம்: அரு தேவராஜனவர் ஆத்தங்குடி. அரு தேவராஜனவர் அருமைமிகு இல்லத்தில் அழகு ஸ்நாக்ஸ் நிறுவனத்தை அடியேனும் நடத்துகிறேன். ஆனைமுகன், எங்கள் அலுவலகத்திலேயே ஒரு ஆனைமுகன் இருக்கிறது, கற்பக விநாயகர். ஆனைமுகன் அருள் தரவே அனுதினமும் வளர்பவன் நான். ஆறுமுகன் பொருள் தரவே ஏறுமுகம் கண்டவன் நான். அரசியவர் இல்லத்தில் 6ஆம் மகனாவேன். தருகின்றேன் தமிழ் கவிதை, தட்டுங்கள் கரவொலியை. ஆமுத்து பட்டினத்தின் அனைத்து மக்களையும் பாவாலே வணங்குகிறேன், பைந்தமிழால் போற்றுகிறேன். பூலோக பூவெடுத்தால் ஊர்கூடி தேரெடுக்கும் உயர்வான நாளினிலே உடையாஞ்செட்டி விநாயகர் பேர் உன்னதமா இளைஞர் சங்கம் தலைவர், செயலர், அமைப்பாளர்கள் அத்தனை பேரினையும் அன்புடனே வணங்குகிறேன். பூலோக பூவெடுத்தால் பொழுதுக்கும் வாடும் என்று மேலோக பூவெடுத்து அண்ணன் தன்னிமலை அவர்கள் நம் நிகழ்ச்சியை வாழ்த்துகிறார்கள். அவர் மக்கள் 100வரையும் அன்புடனே வணங்குகிறேன். அண்ணன் நாச்சியப்பன் அயராத உழைப்பாளி. உள்ளம்தான் இந்த விழா உயர்வாக நடக்குகிறது. ஆடியிலே முருகன் பூஜையினை அண்ணன் அவர் நடத்திடுவார். அடுத்து வரும் மார்கழியில் அடியேனும் முருகன் பூஜை நடத்திடுவேன். தேடி வந்து திருமுருகன் திருவருளை பொழிவதனால் நாடி வந்த பேர்க்கெல்லாம் நல்லொளை அவன் தருவான். திருமுருகன் திருவருளால் திகழ்ந்தோங்கி வாழ்கின்றோம் இருவருமே. முருகன் பூஜையினை முன்னின்று நாம் நடத்த சிவானந்த மகால் அருணாசலம் சிவானந்த அருட்செல்வர் அண்ணனவர் தர்மத்தை வணங்குகிறேன், தமிழாலே போற்றுகிறேன். அடுத்ததாக கவிஞர் தந்தையனுடைய உடன்பிறவா சகோதரர் அண்ணாமலையார் அவர்களை வணங்குகிறேன். அண்ணாமலையார் குரலோசை அம்மன் கோவில் மணியோசை. அண்ணாமலையார் குரலோசை அம்மன் கோவில் மணியோசை. மண்ணின் மைந்தர் மணிமகுடம் மக்கள் போற்றும் நற்கவிஞர். உந்தன் முன்னால் கவிபாட உள்ளம் மிகவும் மகிழ்கிறது. கன்றா முத்து கவிபாட கவியால் ஆசி தருவீரே. அடுத்ததாக ஆத்தங்குடி கவிஞர் அருணாசலனாரே, பாத்தூவி உம்மை பணிவாக வணங்குகிறேன். தலைவர் வணக்கம். முருகனையே தன் குரலால் வரவழைக்கும் முத்தமிழே கல்லாமல் கவிதை பாடும் திருமுருகன் அருள் பெற்ற அருமை அண்ணா, தித்திக்கும் கவிபாடும் கவிதை மன்னா, அருமுகனின் பெயருடையாய் அரசி பேரை அருந்தமிழால் நிலைநாட்ட பிறந்த மைந்தா, உரிமையுடன் தம்பி வணங்குகின்றேன், உள்ளன்பால் கவிபாடத் தொடங்குகின்றேன். உள்ளூரின் கவிஞர்களே, உடன்பாடும் கவிஞர்களே, உள்ளம் மகிழ்ந்து உமை வணங்கி மகிழ்கின்றேன். அடுத்ததாக தலைப்புக்கு வருகிறேன். பெரியப்பா, தந்தை கடமையினை தான் முழுதும் பொறுப்பேற்று சிந்தை மகிழ்ந்து சிறப்பாக செய்பவரே பெரியப்பா என்பவராம் பெருங்குடியின் தலைமகனாம். உரிமையுடன் குடிகாக்கும் உத்தமராய் வாழ்பவராம். இல்லக் கடமைகளை இனிதே முடித்த பின்தான்
எல்லோரும் போற்ற இவர் மனத்தை காண்பதுண்டு. தம்பி மக்கள் திருமணத்தை தன்பெயரை அச்சிட்டு தெம்பாக முன்னின்று திருமணத்தை நடத்தி வைப்பார். தந்தைக்கு நிகராவார், தாயவர்க்கு துணையாவார், எந்த பொறுப்பினையும் ஏற்றே நடத்திடுவார். தன்னலமே கருதாத தனி மனிதர் பெரியப்பா. பங்காளி உறவினர்கள் அனைவரையும் பாங்குடனே வரவழைத்து தங்கள் இல்லத்தில் தடபுடலாய் விருந்தோம்பி பெரியப்பா செய்து வைத்து பேரின்பம் கொள்பவராம். தம்பியினை தமக்கையினை தான் பெற்ற பெற்றோரை நம்பி வந்த குடும்பத்தை நற்குடியை காப்பவராம். ஆலமரத்தின் ஆணிவேர் இவராவார், நாடு மகிழ்ந்து நற்பணிகள் பல செய்வார், வாழும் காலத்தில் வழிகாட்டி இவராவார், வளம்பியாவும் மனை சேர வழிவகைகள் செய்பவராம். அடுத்து சித்தப்பா இல்லத்தில் சிறந்ததொரு தூணாவார், சிறுவரெல்லாம் விரும்புகிற சிறந்ததொரு பண்பாளர், உடன்பிறந்தோர் மக்களெல்லாம் உரிமையுடன் கேட்பதனை உடன் வாங்கி தந்தே உள்ளம் மகிழ்பவராம். இல்லத்தின் கடைக்குட்டி, எல்லோரும் விரும்புகிற மழலை குணமுடையார், மனமதிலோ அன்புடையார், தோள் கொடுத்து குடும்பத்தை தூக்கி நிறுத்துபவர், தோழரென முன்னின்று தொண்டுபல புரிந்திடுவார், பாசத்தின் பூந்தோப்பு பண்புரை நல்மனிதர், நேசமுடன் வந்து நிதமுதவி செய்மனிதர். சித்தப்பா அவர்கள் தந்தைக்கு நல்மகனாய் தமையனுக்கு வழக்கரமாய் சிந்தை மகிழ சித்தப்பா பிறப்பெடுத்தார். போற்றும் மகனாக தாய் போற்றும் மகனாக தர்மங்கள் பல செய்து செய்கள் நம்மை போற்ற சிறப்பாக வாழ்வார்தான் சித்தப்பா என்னும் சிறப்பான ஒரு மனிதர். அடுத்து பெரியப்பா சித்தப்பா இருவருமே ஒன்றாகி இணைந்தொன்றாய் செயல்புரிந்தால் திருவருளும் குருவருளும் தினம் வாழ்வில் அமைச்சேரும். மனைவியிடம், மக்களிடம், மாதா பிதாவிடத்தில், உறவினர்கள், பங்காளி, உரிமையுள்ள நண்பர்படை அனைவருடன் மகிழ்ந்து அன்றாடம் உறவாடி விட்டு கொடுத்து வேண்டியினால் உதவி செய்து அன்புடனே வாழ்ந்தால் அகிலமே நன்மசமே. அண்ணன் தம்பியையும் தம்பி அண்ணனையும் எந்நாளும் போற்றி இதயத்தில் வைப்பதுடன் விட்டு கொடுக்காமல் ஒற்றுமையாய் நாம் வாழ்ந்தால் 8 திக்கும் இருவரையும் போற்றி செய்யும். பங்காளி எல்லோரும் பார்போற்ற ஒற்றுமையாய் எந்நாளும் வாழ்வோம். இனி நன்றி, வணக்கம். உரிய முறையில் உற்ற பணிகளினை சரியாக செய்பவரே பெரியப்பா என்றவனே, தந்தை நிலையுரைத்தாய், தந்தை நிலையுற்று தாங்கும் முறையுரைத்தாய், சிந்தை வளர்தமிழால் சீரான கவியுரைத்தாய், சிற்றப்பா தூணென்றே சிறப்பாக நீ உரைத்தாய், பெற்றப்பா செய்த பெருந்தவத்தால் பிறந்தவன் நீ. எங்களுக்கெல்லாம் அப்புறம் தவம் இருந்து 10 வருஷம் கழிச்சு பிறந்தவன். பெற்றப்பா செய்த பெருந்தவத்தால் பிறந்தவன் நீ, விட்டு கொடுக்கின்ற விதம் சொன்னாய், ஜோராக தட்டுங்கள் கையை தரம். அடுத்து வருபவர் இதில் என்னென்னா, ஒருத்தர் உலகம்பட்டி போகிறார், புலவருடைய மகன், அதெல்லாம் சுருக்கமாக கவிதையை முடிக்க வேண்டும். இன்னொருத்தர் உலகத்தில் உள்ள ஒரு நாட்டுக்கு செல்கிறார், இவருடைய தமக்கை மாலை கிளம்புகிறார். அதனால் மிக சுருக்கமாக எல்லோரும் பாட வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கவிஞர் அடுத்து வருபவர் கவிஞர் அழகப்பன், ஆத்தங்குடி முத்துப்பட்டினம். பெரியத்தா சின்னத்தா. புலவர் அண்ணாமலையாரின் புலமை தொடர பிறந்த மகன். புலவர் அண்ணாமலையாரின் புலமை தொடர பிறந்த மகன், நலமார் தமிழே மனம் தழைக்க. அவருக்கு 2 பெரிய சின்னத்தை யார் சொல்கிறேன். நலமார் தமிழே மனம் தழைக்க நாளும் உதவும் பெரியத்தா. தமிழ் தான் அவர் பெரியத்தா. புலமே பெயர்வால், அமெரிக்கா புலம்பெயர்ந்து போயிருக்கார் இல்லையா, புலமே பெயர்வால் ஆங்கிலமே போற்றும் வாழ்வில் சின்னத்தா. புலமே பெயர்வால் ஆங்கிலமே போற்றும் வாழ்வில் சின்னத்தா, நலமாய் இன்று வளர்த்தெடுத்த நாயகி உன்னை பெற்றாத்தா. அதை விட முடியுமா? நலமாய் இன்று வளர்த்தெடுத்த நாயகி உன்னை பெற்றாத்தா. பழகி, இந்த மரபு கவிதைங்கிறது பழகணும். பழகி தந்தை வழி மரபு பாக்கள் படைக்கும் திறம்பெற்ற அழகப்பாவே ஆத்தாமார் அரிய உறவை நெஞ்சமெல்லாம் இழகப்பாவாய் நீ தருக, இங்கே உனக்கே முதல் உரிமை. நீ உள்ளூர் ஆள், உள்ளூர் மேளம்தான் முதல்ல ஒழிக்கணும். அதனால் இங்கே உனக்கே முதல் உரிமை, பலவாய் மேடை கண்டவனே பாடி காட்டு தாயுறவை. என்ன நலம்தானா
என்னை தெரிகிறதா? முன்பின் அறிந்தவர்கள் முன்குடுமி தேடுகிறீர். தமிழ் வணக்கம் சொல்லழகும் பொருளழகும் சேர்த்து கூட்டி சுகமான தென்றலுடன் கோர்த்து பின்னி எல்லளவும் குறையின்றி எழுத வேண்டி எந்த இடம் வரங்கேட்க இவளை ஈந்தார். கள்ளதுவும் கண்ணதுவும் மயக்கும் காலம் கவி கேட்க தமிழன்னை மார்பில் சாய்ந்தேன். அள்ளவது குறையாத அமிர்தம் போல அசை போட்டு மனதெல்லாம் நிறைந்து கொண்டாள். துள்ளுவதும் துயில்வதும் என்னில் இன்னும் துடிக்கின்ற உயிரும் கூட அவளால் தானே. தெள்ளு தமிழ் ஒரு நாளும் விடவே மாட்டேன், தீஞ்சுவையை துளியேனும் மறுக்க மாட்டேன். வல்லவர்க்கு அழகிந்த வலிமை போல வாழ வைக்க வாழ வந்த தமிழே வாழ்க. என் தந்தையார் கவிஞர் அண்ணாமலை அவர்களுக்கு குரு வணக்கம். ஓங்குபுகழ் தமிழன்னை செல்ல பிள்ளை ஓவியமாய் கவிபடைக்கும் ஞானச் சிற்பி பாங்குடனே புதுவயலில் பாடம் சொல்லி பைந்தமிழை பயிற்றுவித்த வேடந்தாங்கள். தேங்கு தரும் நச்சுவையாய் கவிகள் தந்தார். தெய்வத்தை ஏற்றாலும் சடங்கை விட்டார். தாங்குகிற நற்கொடியாய் எம்மை தாங்கி தரணியிலே பரவுதற்கு வழிகள் செய்தார். ஓங்குயர பறக்கின்ற பட்டம் தன்னின் உயிர் நாடி அவரென்று பெருமை கொள்வேன். ஏங்குகிற தொலைவினிலே கடவுள் வைத்தான், இருந்தாலும் தமிழாலே இணக்கம் செய்தான். வாங்கி வந்த வரமெல்லாம் ஒன்றாய் சேர்த்து வாழ்வாங்கு வாழ்கவென வணங்குகின்றோம். மூங்கிலே முளைக்கின்ற நாதம் போல முன்னோர்கள் வாழ்த்து செய்க வாழி வாழி. இன்றைய கவியரங்க தலைவர் அரசி பழனியப்பன் அவர்கள் வானோங்கு தென்பழனி வாசலினை தொட்டுவிடும் தேனோங்கு குரலுடையார், தெய்வத்தின் அருளுடையார், அரசி தமிழுக்கு அவதரித்த தலைப்பிள்ளை, உரசி பார்த்தாலே உதிர்வதெல்லாம் தமிழ்ப்பாலே. இசையோடு தமிழ் தன்னை இணைக்கும் பெருமகனார், இசைவோடு தமிழன்னை இளைப்பார வழி செய்வார். அசைபோடும் காவடிகள் அன்னாரின் குரல் கேட்டால் விசையோடு எழுந்துவிடும், வேலவனை சேர்ந்துவிடும். அருகி வரும் உறவுகளை அட்டவணைப்படுத்தி இங்கே பெருகி வரவேண்டி பேசு பொருளாக்கும் அரசி மைந்தர்க்கும் அவர்தம் குழுவிற்கும் சிரசால் முதல் வணக்கம், செந்தமிழால் தனி வணக்கம். எங்கள் ஊர் முத்துப்பட்டணம் ரொம்ப அழகிய ஊர். சீர்வளரும் நகரத்தார் ஊர்களில் முத்து, சிவகங்கை சீமை தண்ணின் கோடம்பாக்கம். பார்வுகளும் பூக்கற்கள் படைக்கும் பிரம்மா, பர்மாவின் தேக்கிற்கும் சொந்தக்காரன். நேர்வழியில் முன்னோர்கள் போட்ட பாதை, நிழல் போல தொடர்கின்ற குடிகள் கொண்டோம். ஊர்வளர பாடுபட்ட எண்ணற்றோரை உற்சாகப்படுத்துகின்ற தேனின் கிண்ணம். யார் வரினும் யார் விடினும் கலங்கா நெஞ்சன், யாவையுமே நேசிக்கும் அன்பு தோழன். மார்பதனில் தோழதனில் தாங்கி பலரை, மண்ணுலகம் யாவைக்கும் ஈந்த கர்தன். தேர்தனிலே விற்றிருக்கும் சாமி போல திக்கட்டும் புகழோடு நீடுவாழி. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த உடையாஞ்செட்டி நகரத்தார் ட்ரஸ்ட், இந்த இளைஞரணி ஒரு இலக்கண முரண். திமுக இளைஞரணி மாதிரி இதில் இருக்க வயது குறைந்த உறுப்பினர் என்னை விட வயதில் மூத்தவர். இளைஞர் இளைஞர் என சொல்லி எம்மை மயக்கும் கலை பெற்றோர், வயதில் இல்லை இளமை என வளைந்து கொடுக்கும் திறன் பெற்றோர். காலம் கடந்து நடத்தி வரும் இவர் தம் காதல் பணிகள் தொடரட்டும். விரும்பி செய்கிறா, நம்ம எப்போதும் பார்க்கும்போது ஒரு விருப்பத்தோடு தான் நடத்துகிறா. காலம் கடந்து நடத்தி வரும் இவர் தம் காதல் பணிகள் தொடரட்டும். நாளும் நல்லது செய்வதனால் நற்புகழ் உம்மை சேரட்டும். அதோடு இங்கே அன்னலட்சுமி ட்ரஸ்ட்னு ஒன்று நடக்குது. சாப்பாடெலாம் வயது முதிர்ந்தவர்களுக்கு, வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு, வசதி இல்லாதவங்களுக்கு ஒரு 5 வருஷமாக நகரத்தெல்லாம் நடத்தப்பட்டிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். சித்திரகுப்தன் எழுதி வைத்த சீட்டுக்கட்டை கிழித்துவிட்டு இத்தனை காலம் என்பதனை இன்னும் கொஞ்சம் நீட்டித்தார். சித்திரகுப்தன் எழுதி வைத்த சீட்டுக்கட்டை கிழித்துவிட்டு இத்தனை காலம் என்பதனை இன்னும் கொஞ்சம் நீட்டித்தார். அன்னமிட்ட பெருமக்கள்,
ஆண்டு கணக்கில் தொடர்வதற்கு இன்னும் இன்னும் நன்கொடைகள் எழுதி தரவே வேண்டுகிறோம். இனி தலைப்பு சின்னத்தா எனும் தலைப்பை செந்திலண்ணன் சொன்னவுடன் என்னத்த பாடுவதோ என்ன மயங்கி நிற்கையிலே என் எண்ணத்தில் உதித்ததுதான் இனிக்க வரும் கண்ணோட்டம். நகரத்தார் வட்டி கடை பார்த்தோம், வருமானம் தனை சேர்த்தோம், கொட்டி கொடுத்தோம், கோவில் பல செய்தோம், பெட்டி அடியதனில் பேரேட்டு நோட்டதனில் கட்டி முடிந்திருந்த கண்ணியமும் நாணயமும் எட்டி நடைபோட்டு இன்றளவும் வருகிறது. நகரத்தார் என்றவுடன் நம் நினைவில் வந்துவிடும் சிகரத்தார் ஆட்சி என்றோ. நகரத்தார் என்றவுடன் நம் நினைவில் வந்துவிடும் சிகரத்தார் ஆட்சி என்றோ. சின்னத்தா அதில் அடக்கம். செட்டிநாட்டு வட்டகையை செழிப்போடு ஆண்டு வரும் பெட்டகம்தான் ஆட்சிமார்கள் பேச்சிவரின் மூலதனம். வட்டி கடை வைத்து வளமெல்லாம் தனதாக்கும் செட்டி மகன் வீட்டில் செல்வாக்கு இவர் வாக்கே. ஊரெல்லாம் பாடுபட்டு உருண்டோடி சேர்த்தாலும் பேரெல்லாம் ஆட்சிக்கே, பேருக்கே செட்டிமார்கள். ஆட்சி தலையசைத்தால் ஆடுவது நடராசர், பூச்சி உடனாடும் பூரானும் கவிபாடும். என்னென்ன மாற்றங்கள் இவ்வுலகம் கண்டாலும் அன்றிருந்த ஒன்று மட்டும் அச்சரமும் மாறவில்லை. வென்றாலும் செட்டிமகன் வெகுளி எனச் சொல்லி அன்றாட அர்ச்சனைகள் அனுதினமும் தொடர்கிறது. அதாவது இது அமெரிக்கா போய் மாறல, உள்நாடு வெளிநாடு. அவர் ராக்கெட், நாசா ராக்கெட்டே தீர்மானிக்கிறவராக இருப்பார் நாளைக்கு. ஆனால் ஆட்சி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது போங்கட்டுருவா. அப்படிப்பட்ட நான் ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை போடுறேன்னா, ஒரு நகரத்தார் குடும்பங்களில் அதிகாரமிக்க ஒரு உறுப்பினர் வந்து ஆட்சி. எப்போதுமே அதிகாரத்தை சுற்றி தான் ஒரு சொந்தம் வளர முடியும். அந்த ஆட்சியை சுற்றி வளர்கிற சொந்தம் தான் இந்த சின்னத்தா பெரியத்தா. அதனால தான் நீங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு இருக்க ஒரு 3 தலைமுறை 4 தலைமுறை சொந்தங்களை நினைவில் வச்சு பாருங்க, அது உங்கள் சின்னத்தா பெரியத்தா வகையிலேருந்து வந்த சொந்தமாக தான் இருக்கும். நீட்டி முழக்கிவர் நிற்கும் நெடுஞ்சூர சொந்தத்தில் பாட்டி பரம்பரையை படம் பிடித்து பாருங்கள். ஆட்சியுடன் பிறந்த அக்காவும் தங்கையுமே நீட்டி தொந்ததுதான் நெஞ்சு நிற்கும் பெருஞ்சொந்தம். பெண்கிளை பெருங்கிளை என்று சொல்வார்கள். அது நம்ம சமூகத்துக்கு இல்லை, எல்லா சமூகத்துக்கும். அதில் வந்து நகரத்தார்கள் குறிப்பாக பெண்வழியே சொந்தங்கள் பெருங்காலம் நிற்கிறது, கண்ணிமையாய் நம்மினத்தை காத்து கிடக்கிறது. எங்களுக்கே நச்சாந்துவட்டியில் ஒரு சொந்தம் இருக்குது, ரொம்ப தூர சொந்தம் சொல்லுவாங்க. அப்புறம் விசாரித்து பார்த்தா கடைசியில் பார்த்தா அவர் 2 பேரும் ஆத்தா, சின்னத்தா பெரியத்தா, அந்த வகையில் தான் சொந்தம். ஆட்சி தங்கை என 5 பிறந்தவர்கள் வாக்கப்பட்ட இடமெங்கும் வளர்த்தெடுத்தார் ஆலமரம். ஒரு ஆட்சி நேமத்தாம்பட்டியில் பிறந்திருப்பா, ஒரு ஆட்சி ராயபுரத்தில் பிறந்திருப்பா. இந்த ராயபுரத்தில் பிறந்த ஆட்சிக்கு இந்த தங்கச்சி வீட்டில் இருக்க அவ்வளவு நகரத்தாரையும் தெரியும். இது ஆலமரம் போல நகரத்தாருக்குள்ள தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்ததே இந்த சின்னத்தாக்கள் பெரியத்தாக்கள் தான். இருபக்க காந்தங்கள். நீங்கள் அடுத்த அம்மானெலாம் பேச வர்றாங்க, அவங்களுக்கு பேச நிறையா இருக்குது. இருந்தாலும் இந்த ஆட்சி 2 பக்கம் இருக்க ஆத்தா பெரியத்தா சின்னத்தால் இருபக்க காந்தங்கள் ஈர்த்து கொண்டதனால் பிரித்தெடுக்க நினைத்தாலும் பிரபஞ்சம் விடுவதில்லை. இவர்கள் செய்த உதவி அந்த காலகட்டத்தில் இவர்கள் என்னென்ன உதவி செய்தார்கள்? அடுத்தடுத்து பிறந்து வரும் அன்பொழுகும் பிள்ளைகளை எடுத்து வளர்த்தவர்கள் எப்போதும் இத்தாய்மாரே. கூடியாக்கி உண்ணுவதும். இன்றைக்கி நகரத்தார் நம்ம அமைப்பில் வந்து 10 நாளும் உணவு சமைச்சு போட்டுட்ருக்காங்க தன்னார்வலர்கள். இதை வந்து அன்னைக்கு ஒரு சின்னத்தா பெரியத்தா வீடுகளையும் இந்த பிள்ளையை போய் சேர்ந்து கொண்டாடி இருந்தாலும் அந்த உறவு இன்னும் நெருக்கமாக இருக்குது. நமக்கு முந்தைய தலைமுறையில் இன்னும் நெருக்கமாக இருக்கிறது காரணம் அவருடைய சேர்ந்து கொண்டாடிய அந்த திருவிழாக்கள் தான். கூடியாக்கி உண்ணுவதும் கூடி கழித்து ஆடுவதும் தேடி தந்த ஆத்தாக்கள் தெய்வம் என்றால் பொய்யில்லை. நடக்கும் அழகை ரசித்தார்கள், நல்லன செய்ய சொன்னார்கள், குடத்தில் விளக்கா இல்லாமல் குன்றில் ஏற்றி விட்டார்கள். அன்பும் கருணையும் நம்மிடையே ஆழ்ந்து பரவி கிடப்பதற்கு பண்பினை சொல்லி தந்தவர்கள் இந்த பாலர்வாடி குருமார்கள். நேற்றைய காலம் தித்திப்பு, நிகழும் காலம் வருத்தம்தான். மாற்றம் வேண்டும் நம்மிடத்தே, மலர வேண்டும் புத்துறவு. ஒன்று அன்னை சொல்லிட்டா ஏற்கனவே, வீட்டில் பிள்ளைகள் வந்து ஒன்றாயிருச்சுன்னு, அது இன்னும் பெருகணும்னு அரசாங்கமே அப்படி சொல்லலை. நம்ம ஆளுகளே ஒரு பிள்ளைகளோடு நிறுத்திக்கிட்டா இன்னும் பெருகணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்து
நம்ம வந்து நல்லா செய்கிறோம், நம்ம யாருக்கும் தீமை செய்கிறதில்ல. அதில் ஒரே ஒரு உறவு கெடுறதுக்கு எங்கே கெடுகிறதுக்கு ஒரே ஒரு இது, அதை மட்டும் மாற்றிக்கணும்னு அந்த வேண்டுதலோடு நிறைவு செய்கிறேன். வள்ளுவன் சொன்ன அறம் இனியவை கூறல் இன்முகம். எவ்வளவோ நல்லது செஞ்சாலும் அந்த ஒரு இன்சொல் இன்முகம் வந்து இன்னும் பல கோடி உறவுகளை சேர்த்து கொண்டு வந்துடும். 1000 சொற்கள் இங்குண்டு அன்பை சொல்லும் வழியுண்டு, காரியம் யாவும் கைகூட கனிந்த சொற்கள் பலவுண்டு, விருப்ப பாடம் இனிதானால் வேண்டியதெல்லாம் தேடி வரும், உருப்படியான வாழ்விற்கு உடைமை என்றும் நற்சொல்லே, வஞ்சம் இல்லா சொல்லதனை வாய்வழி உதிர்க்கும் பண்பாளே, நெஞ்சம் உருகி கனியாகும் நீளும் உறவுகள் பரிசாகும், நண்பராயினும் இன்சொல்லே நரகராயினும் இன்சொல்லே, என்போர் உலகை ஆள்கின்றார் எல்லை தாண்டி வாழ்கின்றார். வாய்ப்புக்கு நன்றி அளித்து அடைவுரையை நன்றி. அண்ணாமலை அண்ணன் ஆற்றலினை மைந்தனென்று பின்னி எடுத்தாய் பெடல், நீங்கே பின்னி எடுத்தாய் பெடல், ஊர் சிறப்பை முதல் சொல்லி தந்தையாரின் உயர்வுதனை நனி சொல்லி, அழகப்பாவே தேர்ச்சிறப்பை விட உண்டன் கவி சிறப்பு. இன்னைக்குள்ள தேர்ச்சிறப்பை விட உண்டன் கவி சிறப்பு, சின்னத்தா முறையதனை திறமையாலே ஆட்சிக்குள் அடக்கி விட்டாய். அது இன்னொரு பொருள் இருக்குது. சின்னத்தாவை ஆட்சி தான் சொல்கிறது அந்த காலத்தில். அந்த தம்பி ஆட்சிக்குள் அடக்கி விட்டாய், செட்டியாரை அசடென்று ஆட்சியர்கள் ஆட்சி சொல்லும் முறையும் சொன்னாய். அவர் பெரிய விஞ்ஞானியாக இருப்பார், ஆட்சி அவங்க மறுக்கோழியாக இருக்கா அப்படிங்க. அது தேர்ச்சி பெற்ற உறவெல்லாம் ஆத்தாமார்கள் சீர்வழியே வந்ததென சிறப்பாய் சொன்னாய். பல்லூர் உறவுகளை பல்கவே வைக்கின்ற நல்லுறவே தாய்மார்கள் நனி உறவு என்றுரைத்தாய். பிணைப்பை விடுக்காத பிரபஞ்சம் என்றுரைத்தாய். பிணைப்பை விடுக்காத பிரபஞ்சம் என்றுரைத்தாய். உன் நினைப்பே பெரிது, உன்னுடைய எண்ணம் நினைப்பே பெரிது, நீளும் கவி அரிது, உன்னுடைய நீளும் கவி அரிது. வாழ்க. அடுத்து வருபவர் கவிஞர் திருமதி கண்ணம்மை அரங்கநாதன் தேவகோட்டை. அவருடைய தலைப்பு அத்தை அம்மான் பிராக்கெட்டில் மாமா. தன்னிரண்டு மருமக்கள் மகளாய் பேணும் தரமான அத்தை இவர். தன்னிரண்டு மருமக்கள் மகளாய் பேணும் தரமான அத்தை இவர். உடன் பிறந்த தன்னிரண்டு தம்பிகளின் எங்கள் பிள்ளைகளை தன்னிரண்டு தம்பிகளின் மக்கள் மேலே தனிப்பிரியம் காட்டுகிற அத்தையாவார். கண்ணிரண்டு காண்பதனை படம் பிடித்து கவிதையினால் அம்மானை பாடவல்லார். அம்மானை பாடணும்லவ, அது அம்மானை பாடுதுங்கான் அம்மானை இருக்குல்ல, அது மாதிரி கவிதை பாடக்கூடியவர்கள். கவிதையினால் அம்மானை பாடவல்லார். என்னிரண்டு ஆட்சிகளின் பின்னால் வந்த என் ஆட்சி கவிபாட எழுந்து வாரீர். அதாவது ஒரு சின்ன விவரம் மட்டும் சொல்லணும். நாங்கள் இந்த நோட்டீஸ் அடிக்கும்போது அழகப்பன் பேரும் அருணாசலம் பேரும் இல்லை. இது நான் வந்து சாமி ஊரில் நேரில் வரும்போது அழகப்பனை பார்த்துட்டு அவங்க அப்பாட்டையும் சொல்லி இந்த மாதிரி எல்லோரும் வர்றாங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ தம்பியுமே பேச சொல்லாமேன்னு சொன்னான். தம்பி சொன்னாப்புல எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வந்து ஒன்றும் பேசலை அப்படின்னு சொன்னாப்புல. ஒன்றுமே தெரியலைங்கிறத எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒன்றுமே தெரியலேன்னு சொல்லி இவ்வளோ பேசிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பேசுவீங்கன்னு யாருக்கும் புரியலை. அதனால் உங்களை பாராட்டி திரு சி சுப்பிரமணியன் அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார். முருகன் வணக்கம். குன்றில் அமர்ந்த குமரப்பா என் நாவாம் மன்றில் கவியாய் மலர். லோநாயகி வணக்கம். ஆத்தங்குடி அடுத்துள்ள இந்த ஊராம், ஆத்தங்குடி அடுத்துள்ள அருமை ஊராம், ஆமுத்து பட்டினத்தை காக்கும் தேவி. பூத்துள்ள புதுப்பூக்கள் தூவி இங்கே, பூத்துள்ள புதுப்பூக்கள் தூவி இங்கே, பூத்திரு விழா உனக்கு நடத்துகின்றார் நகரத்தார். பூத்துள்ள புதுப்பூக்கள் தூவி இங்கே, பூத்திரு விழா உனக்கு நடத்துகின்றார். ஆத்தாலோக நாயகியாம் அருமைத்தாயே, அழகு தேர் கோலத்தில் கவிதை என்னும் பூத்தூவி தெண்டனிட்டு போற்றுகின்றோம். பூமழையாய் தமிழ்நாவில் பொழியவாராய், பூமழையாய் தமிழ்நாவில் பொழியவாராய். ஊர் மட்டும் அல்லாமல் உலகம் காக்கும் உயர்லோக நாயகியாம் அம்பாளுக்கு
ஊர் சேர்ந்த அந்நாளின் இளைஞர் சங்கம் உள்ளத்தால் இளமையுடன் இன்றும் கூட தேர்திரு விழாவோடு பூச்சொரிந்து சிறப்பாக நடத்துகிறார். மற்றும் இங்கே தேர்ந்த தமிழ் சான்றோரை அழைத்து வந்து, நாங்கள் இப்போ தான் பாட போகிறோம், ஏற்கனவே உள்ளவங்களை சொல்கிறேன், எங்களை நீங்கள் தான் சொல்லணும் தேர்ந்த தமிழ் சான்றோரான்னு. தேர்ந்த தமிழ் சான்றோரை அழைத்து வந்து தீந்தமிழில் சுவை கேட்டு மகிழுகின்றார். நாரணராம் நற்சலைவர், நாச்சியப்பர் நடத்துமுயர் செயலாளர், பொறுப்புமிக்க பூரணமாம் பொருளாளர் கருப்பஞ்செட்டி, போற்றுமிவர் தொடர் சேவை மிக்க நன்று. தேரதனில் வீற்றிருக்கும் அம்பாள் தேவி திருத்தொண்டை போற்றியுமை தொடர வைப்பாள். தேரினிலே வீற்றிருக்கும் அம்பாள் தேவி திருத்தொண்டை போற்றியுமை தொடர வைப்பாள். தோரணமாய் விழா நடத்தும் உங்களுக்கு தோகை நான் பகர்கின்றேன் வணக்கம் கோடி. தலைவர் வணக்கம். புவியரங்கில் தமிழ் கவிதை எழுதி பாடி, எழுதவும் செய்வேன், ராகமாக பாடவும் செய்வேன்னு சொல்லக்கூடாதுப்பா, அப்பா தம்பி இருந்தாலும் அவங்கன்னு சொல்லணும்பா, எனக்கு அப்படி பழகி போச்சு. புவியரங்கில் தமிழ் கவிதை எழுதி பாடி புகழ்பெற்ற எம்மருமை பெரிய தம்பி, இவன் சின்ன தம்பி, அவன் பெரிய தம்பி, ரெண்டு பேரையும் அப்படி தான் கூப்பிடுவோம். புகழ்பெற்ற எம்மருமை பெரிய தம்பி கவியரங்கில் தந்தையைப் போல் தலைமை ஏற்றான். ஏன் நம்ம ஆட்சி இருக்கையில் தம்பி தலைமை ஏற்றான்னு கேட்டுக்குங்க. கவியரங்கில் தந்தையைப் போல் தலைமை ஏற்றான். கவியாலே படிப்பாலே அண்ணனானான். கவியாற்றல் படிப்பாலே அண்ணனானான். கவியரசே உன் அன்பு மக்கள் அத்தை, கவியரசே உன் அன்பு மக்கள் அத்தை கனிவோடு பகர்கின்றேன் வணக்கம் கோடி. புவியாழ்வாய் புவியாழ்வாய் நீ புவியாழ்வாய், தமிழாலே தந்தை போல புகழ் பெறுவாய், மனமாற வாழ்த்துகின்றேன். ஆட்சியில் மனமாற வாழ்த்துகின்றேன். அவை வணக்கம். அரங்கத்தில் என்னோடு பாட வந்த அனைவருமே என் உறவு. தங்கை தம்பி, சிறப்பாக கைவொழியும் சித்தப்பாவின் சீர்மிகுந்த ஊர் சேர்ந்த அண்ணன் மைந்தர், தரமாக தமிழ் பாடும் இவர்கள் தம்மை தந்தை தந்த தமிழ் தூவி வணங்குகின்றேன். தந்தை தந்த தமிழ் தூவி வணங்குகின்றேன். உறவுகளின் உன்னதத்தை பாட வைத்த உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கோடி. உறவுகளின் உன்னதத்தை பாட வைத்த உறவுகளே உங்களுக்கும் வணக்கம் கோடி. அத்தையம்மான் தலைப்பளித்த இந்த ஊரில் அத்தை எனும் உறவு பெற்ற சொந்தம் நால்வர். அத்தையம்மான் தலைப்பளித்த இந்த ஊரில் அத்தை எனும் உறவு பெற்ற சொந்தம் நால்வர். ஒத்தை என்றன் உடன் பிறந்த அருமையாச்சி. இந்த ஊரில் அவளுக்கு அத்தை கிடச்சிருக்கல, மாமியார் அத்தை தானே. ஒத்தை என்றன் உடன் பிறந்த அருமையாச்சி, உயர்ந்த எங்கள் பெரியப்பா பெற்ற செல்வி, மெத்தவுகள் குடும்பத்தின் மரிய சாலா, எங்கள் அன்னை மக, அவளும் அந்த எந்த விடுது விகடங்காவனோட விகடங்காவனோட. மெத்தவுகள் குடும்பத்தின் மரிய சாலா, மேலான எம் வீட்டு அழகு மீனா. காடப்பையா வீட்டில் எங்கள் வளவுக்குள்ள இருக்க பொண்ணை கட்டியிருக்கோம். அழகு மீனா, அத்தகைய நால்வரையும் உயர வைத்த அத்தையரை தமிழாலே வணங்குகின்றேன். புகழ்குடியாம் காடப்ப ஐயா வீடு போற்றுமுயர் சம்பந்தி எங்களுக்கு. அகமகிழ எமை போற்றும் தேவராஜர், தேவராஜர்னே எங்கள் செட்டியாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அகமகிழ எமை போற்றும் தேவராஜர், அற்புதமாய் செந்தமிழை ரசித்து போற்றும் தகவுடைய கவிஞர் தெய்வானையாச்சி. தெய்வானாச்சி எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, என்னுடைய கவிதையை ரசிக்கிற ரசிகர் அவங்களும் ஒரு கவிஞர். எனக்கு கும்பாபிஷேகத்தப்போ மலரில் வந்து எனக்கு அபிஷேகத்தை பற்றி எழுத சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் பாடியிருக்கேன். லோகநாயகி வாய்ப்பு கொடுத்த லோகநாயகி பாடவும் கூப்பிட்டுருக்கா. அதனால் இன்றைக்கி வந்து பாடுற சிறப்பு எனக்கு கிடச்சிருக்கு. தகவுடைய கவிஞர் தெய்வானையாச்சி, எம்மூரில் வாழ வந்த அலமு ஆச்சி. அலமு வீடியோஸ் வந்து எங்கள் ஐயாக்கு பங்காளி விடு. எம்மூரில் வாழ வந்த அலமியாச்சி, முகமலர கைகூப்பி அன்பை போற்றி மூவாத தமிழாலே வணங்குகின்றேன். முகமலர கைகூப்பி அன்பை போற்றி மூவாத தமிழாலே வணங்குகின்றேன். அற்புதமாய் அப்பா போல் கவிதை கொட்டும் அண்ணாந்த மலை என்னும் சித்தப்பாவும் பொற்புடைய இவ்வூரே வணங்குகின்றேன். போற்றுகுண அண்ணனவர் ஆனாரூனா. மற்றும் இந்த ஊரார்கள் மறந்து விட்டோர், யாரையாவது மறந்து விட்டுட்டேன்னா அவங்களும். மற்றும் இந்த ஊரார்கள் மறந்து விட்டோர், மன்றத்தில் தமிழ் கேட்க வந்த சான்றோர். மன்றத்தில் தமிழ் கேட்க வந்த சான்றோர்,
வெற்றிக்கு துணை நிற்கும் ஆட்சிமார்கள். பேசாமல் உட்காந்துருக்கா இப்போத்தேன். வெற்றிக்கு துணை நிற்கும் ஆட்சிமார்கள், மேலான அனைவருக்கும் வணக்கம் கோடி. மேலான அனைவருக்கும் வணக்கம் கோடி. கண்ணம்மை அடியேன் நான் கண்ட நூறில் கவியரசி தமிழ்த்தோட்ட முல்லையாவேன். கவியரசி தமிழ்த்தோட்ட முல்லையாவேன். கண்களைப் போல் மகன் இருவர், அவர் மணந்த கனிவுடைய இருவருக்கும் அத்தை நானே. பெண்மக்கள் போலவரை மதிப்பதாலே பிரியமுடன் தாயனவே தாங்குகின்றார். என்ன அம்மா மாதிரி மதிக்கிறார் 2 பேர், நான் பிள்ளைய மாதிரி மதிக்கிறதுனால. அன்புடைய நற்கணவர் தேவகோட்டை, அத்தையவர் அன்பு பெற்ற மருகினானே. மகன் இருவர் அயல் நாட்டில், பேத்திமார்கள் மலர் இருவர். இங்கிலீஷ் தமிழ் தெரியாட்டாலும் இங்கிலீஷ் நாட்டில் இருந்தாலும் மலர் இருவர் தமிழ் மணக்க பாடுவார்கள். தமிழ் நல்ல பாடுவாங்க. செகமாள பேரனவன் பிறப்பதற்கு செகமாளும் லோகநாயகி எனக்கு அருள்வாள். செகமாள பேரனவன் பிறப்பதற்கு செகமாளும் லோகநாயகி எமக்கு அருள்வாள். திகட்டாத செந்தமிழால் அத்தை மாமா தித்திக்கும் தன்னுறவின் அருமை என்னும் மகத்துவத்தை பாடுகையில் செவிகள் தீட்டி மாண்புடனே அத்தை மாமா உறவு கேளீர். அத்தை மாமா எனும் அன்பு உறவு தன்னை அழகாக இருவிதமாய் பார்க்கலாமா? ஒன்று அப்பாவோட பிறந்த சகோதரிகள், இன்னொன்று மாமியா மாமனார், 2மே அத்தை மாமா தானே. அத்தை மாமா எனும் அன்பு உறவு தன்னை அழகாக இருவிதமாய் பார்க்கலாமா? ஒத்துயர்வாய் தந்தையுடன் உடன் பிறந்த ஓவியமாம் நங்கையர்கள் அத்தைமார்கள். அத்தையினை மணந்தவர்கள் அம்மான்மார்கள். அடுத்து வந்த அத்தை மாமா வாழ்க்கைப்பட்ட ஒத்து வந்த மருகியர்கள் பெற்ற பேரு. ஓவியமாய் நடத்துகையில் கிடைக்கும் பேரு. நல்லா மக மாதிரி வச்சுக்கணும். ஓவியமாக நடத்துனீன்னா அத்தைன்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா வேறு மாதிரியே கூப்பிடுவாங்க. அதான் ஓவியமாய் நடத்துகையில் கிடைக்கும் பேரு. அத்தையரை ஐத்தையென அன்றழைத்தோம். அத்தையரை ஐத்தையென அன்றழைத்தோம். ஐத்தையது அத்தையென அத்து போச்சு. இப்போ ஐத்தையது அத்தையென அத்து போச்சு. அத்தையது மாமாவும் இன்றைக்கு ஆன்டி அங்கிள். அத்தையுடன் மாமா என்று ஆன்டி அங்கிள். அகம் நிறைய அழைக்கின்ற நம்மினத்தில் அத்தனை உறவுகளும் ஆன்டி அங்கிள். பெரியப்பா வந்தாலும் அங்கிள், சித்தப்பா வந்தாலும் அங்கிள், அண்ணனா எல்லாருமே அங்கிள், ஆன்டி அங்கிள். ஆங்கிலேயர் போல் என்று மாறிவிட்டார். நம்ம மாறல, இப்போ வர தலைமுறை. ஆங்கிலேயர் போர் என்று மாறிவிட்டார். கொத்தான மலருறவு மகத்துவத்தை குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஊட்ட வேண்டும். குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் ஊட்ட வேண்டும். அண்ணன் தம்பி தம்மக்கள் பூப்படைந்தால் அடுத்த நொடி அழைப்பார்கள் அத்தை மாறி. தண்ணி முதல்ல ஊத்துறது அத்தை. தன் மக்கள் சடங்குதனை கழிப்பதற்கு தகுந்ததொரு உறவு முறை அத்தையாகும். அன்பான தன்மக்கள் திருமணத்தும் அத்தையர்கள் அரசாட்சி அளப்பரிது. அத்தையர்கள் அரசாட்சி அளப்பரிது. பெண்ணவர்கள் சோதரர்கள் சாந்தியிலும் பெருமையுடன் விளக்கேற்றி சிறக்க வைப்பார். சுடரொளியாம் விளக்கதனை அத்தைமார்கள் சோதரர்கள் மக்கள் மனம் காணும் வேளை மடல் விரிந்த மலர் போல மகிழ்ச்சி கொண்டு மங்களமாய் மனம் நடக்க ஏற்றுவார்கள். நீங்கள் ஒழுங்காக குறை இல்லாமல் ஒழுங்காக நடத்துனீங்கன்னா மலர்முகமாக வருவாங்க. இல்லைன்னா விட்டு கொடுக்காமல் வந்தாலும் மூத்த நீட்டிக்கினாலும் விளக்கேற்றுவாங்க. அது மாதிரி நீங்கள் அது உங்களுடைய உறவு நீங்கள் வச்சுக்கிறத பொறுத்து தான். சுடரொளியாம் விளக்கதனை அத்தைமார்கள் சோதரர்கள் மக்கள் மனம் காணும் வேளை மடல் விரிந்த மலர் போல மகிழ்ச்சி கொண்டு மங்களமாய் மனம் நடக்க ஏற்றுவார்கள். கடமையினை கடுங்கோபம் கொண்டால் கூட கடுகளவும் விட்டு கொடுக்க மாட்டார். கடமையினை கடுங்கோபம் கொண்டால் கூட கடுகளவும் பிறர்க்கின்றி தானே செய்வார். உடனிருந்து சோதரருக்கு தெம்பளிக்கும் உயர்ந்த ஒரு ஓவியம்தான் அத்தைமார்கள். அந்நாளில் நம் மரபில் மனை விளங்க டசன் கணக்கில் வீட்டில் 1 டசன் 1/2 டசன் 3/4 டசன் அப்படி இருக்கும் பிள்ளைய. அந்நாளில் நம் மரபில் மனை விளங்க அதிக மக்கள் பெற்றார்கள். அதனால் நம்முள் பன்மடங்காய் உறவுகளும் பெருகி அன்பு பாசமே வளர்ந்தென்று மகிழ்ச்சி கண்டோம். இந்நாளில் 1-2 பிள்ளை பெற்று, சில வீட்டில் ஒன்றுதேன், இந்நாளில் 1-2 பிள்ளை பெற்று இனியே இந்த உறவுகளும் குறைஞ்சு போச்சு. கண்ணேறு வாராமல் நம்முறவு களிப்போடு இனித்தொடர அம்பாள் காப்பாள். களிப்போடு இனித்தொடர அம்பாள் காப்பாள். உறவுகளை பெரிதாக எண்ண வேண்டும். உயர்வாக உறவதனை பேண வேண்டும். வரமாக கடவுள் அவர் அருளும் வேண்டும். வற்றாத அன்பென்றும் பெருக வேண்டும். அன்பிருந்தால் குறை பார்க்க மாட்டோம். வற்றாத அன்பென்றும் பெருக வேண்டும். உறவுகளில் குறை கண்டு ஒதுக்கும் நேரம் உயர் மனத்தில் நிறைதள்ளி உறவு காப்போம். பரந்த மனம் நாம் கொண்டால் பகையே இல்லை.
பரந்த மனம் விட்டு கொடுத்தோம்னா பகைங்க. பரந்த மனம் நாம் கொண்டால் பகையே இல்லை. பலர் செய்த உதவிக்கு நன்றி சொல்வோம். நன்றியோடு இருந்தால் ஒருத்தர் செய்கிற தப்பு கூட நமக்கு மறந்துடும். ஏன்னா நமக்கு இவ்வளோ செஞ்சுருக்காக போயிட்டு போகிறா, நீ புரியாமல் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துருவோம். அதனால் பரந்த மனம் நாம் கொண்டால் பகையே இல்லை. பல செய்த உதவிக்கு நன்றி சொல்வோம். மன்னிக்கும் குணம் கொள்வோம், மன்னிக்கும் குணம் கொள்வோம். குறை மறந்து மறுபடியும் உறவுகளின் அருமை காப்போம். ஒன்றெனவே பிள்ளை பெற்றால் உறவும் எங்கே, ஒன்றோடு ஒன்று பெற்றால் உறவும் கூடும். கண்ணலன நம் பேச்சு மாறிவிட்டால், அன்பாக பேசினோம்னா கண்ணலன நம் பேச்சு மாறிவிட்டால் கனிவான நம்முறவு நம்மை தேடும். நம்ம அன்பாக பேசிட்டோம்னா நம்மளை யாரும் வெறுக்க மாட்டாங்க, நம்மளை தேடுவாங்க. நான் கனிவான நம்முறவு நம்மை தேடும். என்றும் நம் நம்மறவை இறைவன் காக்க எல்லோரின் உயர்வுகளும் உயரும் நன்றி. எல்லோரின் உறவுகளும் உயரும் நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். உள்ளூரில் வாய்த்துள்ள உறவை காட்டி உயர்வான நான் கத்தை என்று சொன்னீர். எனக்கு தெரியாது, இப்போ சொல்ல தெரியும். வெள்ளூரில் பிறந்ததனால், எங்கள் ஊர் கண்டனூர் வெல்கின்ற ஊர், வெள்ளூரில் பிறந்ததனால் மேலும் நல்ல வேலூரில், வேல்னா முருகர் பக்தி, முருகர் பக்தி செலுத்தக்கூடிய ஊர் தேவகோட்டை, அதனால் வேலூர். மேலும் நல்ல வேலூரில் புகுந்ததனால் உறவால் வென்றீர், உறவால் வென்றீர். கல்லூரும் தமிழ் கொண்டு அத்தை மாமி கனிவான உறவு முறை தெளிவாய் சொன்னீர். நல்ல முறை உறவுகளை அழைக்க வேண்டி நாவார தமிழாலே சொல்லி காட்டீர். அத்தை நீர் மாமி நீர் ஆகி இங்கே, அத்தை நீர் மாமி நீர் ஆகி இங்கே அரிதாரம் பூசாமல் தமிழால் மட்டும் மெத்த நல்ல உறவெல்லாம் எடுத்து சொன்ன மேதினியே, எடுத்தே இங்கே மேதினியே தழைப்பதற்கு வழிகள் சொன்னீர். கற்றவனா நான் அல்லேன், கவிதையாலே காலமெல்லாம் வெல்பவர் நீர். கற்றவனா நான் அல்லேன், கவிதையாலே காலமெல்லாம் வெல்பவர் நீர். என்றும் என்றும் நற்றவம் சே தமக்கை உங்கள் அறிவுரைகள் கனிந்த நம் நகரத்தார் ஏற்பார் என்றும். கடைசியாக சொன்னாங்க இல்லையா, அறிவுரைகள்லாம் நகரத்தார் ஏற்பார் என்றும். நன்றி. அடுத்து வருபவர் அவரும் உள்ளூர் மேடம்தான், கவிஞர் மருது என்கின்ற சின்ன அருணாச்சலம். தலைப்பு அம்மான் அம்மாம்டி. கிராமக்கார வீடென்னும் கீர்த்தி மிக்க விலாசத்தார், நாமம் அருணாசலமாகும் நாவார் தமிழில் நற்கவிஞர் அண்ணே. பூமி தழைக்க விவசாயம், யார் விவசாயம் பண்ணுறாங்க நடத்தார்ல, யார் ரொம்ப மிக மிக குறைவு. பூமி தழைக்க விவசாயம் போற்றி செய்யும் நற்குடியார், காவார் வையை கரை சூழ்ந்த, காவார் வையை கரை சூழ்ந்த கண்டனூரின் மாப்பிள்ளை, எங்கூர் மாப்பிள்ளை. அன்னார் பெற்ற திருமகனே அருமை சின்ன அருணாவாம், பொன்னார் வேளாண் தொழில் செய்வார். இவர் செய்கிறார். பொருள் செய் மரத்தின் கடையும் உண்டு, 2 தொழில். பன்னாள் முன்னே கவி பாடி பரிசுகள் பெற்ற கவிவாணன், எத்தனையோ மேடையில் பாடி நிறைய பரிசெல்லாம் பெற்றிருக்கார். அம்மா முண்டி அம்மானை அரங்கில் காட்ட வாதம்பி. கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்னை தமிழுக்கும் ஆத்தாள் லோக நாயகிக்கும் என் முதல் வணக்கம். அம்மான் ஐத்தை ஆச்சி ஐத்தான் ஐத்தியாண்டி அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்று எனது அம்மான் ஊரிலிருந்து, திருநாகரசன் அம்மான், எனது அம்மான் ஊரிலிருந்து வந்திருக்கும் பேராண்டி என்றே என்னை முறை சொல்லி அழைக்கும் அரசி ஐயாவின் அன்பு மகனார் கவியரங்க தலைவர் கவியரசு அம்மானுக்கு நல்வணக்கம். அவர் தம்பி முத்துக்குமார் அம்மானுக்கும் புலவர் ஐயா மகன் அழகப்பா ஐத்தானுக்கும் வணக்கம். சின்னத்தா பெரியத்தா கண்ணம்மை மீனா தமிழரசி ஆட்சி இருவருக்கும் அன்பு வணக்கம். கூடியிருக்கும் சொந்தங்கள் அனைவருக்கும் கிராமக்கார வீட்டின் கடைக்குட்டி கவிஞனின் கனிவான வணக்கங்கள். உறவு முறை சொல்லி அழைத்திடவே விரும்பாத இந்நாளில் உறவு முறை சொல்லி
அழைத்திடவே விரும்பாத இந்நாளில் முத்தாய்ப்பை இத்தலைப்பை இத்தருணம் கொடுத்தவரே, உடையாஞ்செட்டி பிள்ளையார் ஊரணி இளைஞர் மன்றத்தாரே, நண்பர்களாய் வளர்ந்து வரும் சொந்தங்களே, என் ஐத்தான்களே, அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி தொடங்குகின்றேன் எந்தன் கவிதைதனை. எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு அம்மான் அம்மான் பெண்டிர் அம்மாம்டி. அன்பு செலுத்திடவும் அரவணைப்பு செய்திடவும் அம்மான் அவர் பெண்டிர் அம்மாம்டி உறவு வேண்டும். புகுந்த வீட்டில் முறை செய்ய அம்மான் அவர் மனைவி வேண்டும். ஆறுதல் சொல்வதற்கும் ஆதரவு தருவதற்கும் அவர் இருவர் வேண்டும். எவ்வளவு வீட்டில் இருந்தாலும் அம்மான் கொடுக்கும் பொங்கல் தீபாவளி சீர்வரிசை சிறந்தது தானே. தனது கடையில் அரைக்கால் பங்கேனும் பணத்தை வைத்து பெருக்கி கொடுத்த அம்மான்கள் பலர் உண்டு. ஆத்தாள் உடன் பிறந்தவர்களுக்கு அம்மான் என பெயர் யார் வைத்தார்? நகரத்தார் மட்டுமே தான் வைத்தோம். நகரத்தார் பழக்கங்கள் மாறிவிடக்கூடாது. பழக்கங்கள் மாறுவதால் படைப்பிற்கு வருவதில்லை. பங்காளி வீடு தெரிவதில்லை. எப்போதோ வருகின்றார், எச்சடங்கும் தெரிவதில்லை. ஆத்தாள் உடன் பிறந்தவர் அம்மான், அவர்தம் மனைவி அம்மாம்டி. அம்மான் என்று அங்கிள் ஆனார், அம்மாம்டி என்று ஆன்டி ஆனார். இப்படி இருந்தால் எப்படி எடுத்து செல்வோம் அடுத்த தலைமுறைக்கு நம் நகரத்தார் உறவுகளை? அன்று அம்மான் மகளை எடுத்தோம். அம்மான் மகன் ஐத்தானுக்கு ஆட்சியை கொடுத்து மகிழ்ந்தோம். அவர் மகளை தம்பிக்கு எடுத்து என்றும் மகிழ்ந்தோம். இன்று உறவுகளுக்குள் பெண்ணெடுக்க சொந்தத்தில் முடியாது என்று ஜாதகத்தில் இருக்கின்றது என்கின்றார். இதுவும் வேடிக்கை அல்லவா இருக்கிறது? சொந்தத்தில் கல்யாணம் செய்வதனால் சுமூக உறவு வளர்வதுண்டு. மாற்றுதலை செய்து வைத்து மகிழ்ச்சி மிக கண்டதுண்டு. சொந்தங்கள் விலகாமல் ஆட்சி மகள் அம்மான் மகளை கல்யாணம் செய்திடுவீர், உறவுதனை வளர்த்திடுவீர். மங்களமாய் கல்யாண வீட்டில் மாம பட்டு கட்டி மனை அருகே நின்று இருப்பார் அம்மான். மாப்பிள்ளை கரம் பற்றி மகிழ்வோடு மனை சுற்றி வந்திடுவார் அம்மான். மாப்பிள்ளைக்கு மிஞ்சி போட முதல் நாளே வந்திடுவார் அம்மான். தலைப்பாகை தான் கட்டி மாமவேவு எடுத்தும் அழகே நம்மினத்தில் மட்டும்தானே. மாமவேவு எடுப்பதற்கு அம்மான் அனைவரையும் அழைத்து வரும் அழகே தனி அழகு. எங்கள் அம்மா எல்லாம் கண்டனூர்லேருந்து ஒரு பங்காளி ஓடி கூட விட மாட்டாங்க, எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. திருநாகரசம ஆத்தாளுக்கு மற்றும் ஒரு அப்பச்சி அம்மான் தானே. உறவு முறை சொல்ல பழகுங்கள், ஒரு முறைக்கு மறுமுறையும் சொல்கின்றேன். என் மக்கள் சிவகாமி உமையாள், என் தம்பி மகன் கார்த்திக் அருணாச்சலம் அனைவரையும் என்னை அப்பச்சி என்று அழைக்கவே நான் பழக்கியுள்ளேன். எல்லாரும் போய் என்னை அப்பச்சின்னு தான் கூப்பிடுவாங்க. எல்லோரும் பரம்பரை உறவு முறை சொல்லி அழைக்க பழக்கிடுவீர். நகரத்தார் நெற்பெருமை காத்திடுவீர். முத்துப்பட்டணத்தில் ஆட்சியை கொடுத்தோம். எங்கள் 2 ஆட்சியுமே கல்யாணம் பண்ணது இங்கே முத்துப்பட்டணத்தில் தான். முத்துப்பட்டணத்தில் ஆட்சியை கொடுத்தோம். அவர் மகளை என் தம்பிக்கு எடுத்தோம். மாற்றுதலை கல்யாணமும் செய்தோம் எங்கள் வீட்டில், கிராமக்கார வீட்டில். எங்கள் அண்ணனையும் எங்கள் ஆட்சியையும் இங்கே மாற்றுதலையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டது. நீங்கள் இந்த தலைப்புக்கு அப்படியே ஃபிட்டான ஃபேமிலி நாங்கள். முத்துப்பட்டணத்தில் ஆட்சியை கொடுத்தோம். அவர் மகளை தம்பிக்கு எடுத்தோம். மாற்றுதலை கல்யாணமும் நாங்கள் செய்தோம். இவ்வரங்கில் அம்மான் நானும் சொல்கின்றேன், உறவு முறை சொல்வதற்கு மறந்ததனால் முறை மாறி செல்கிறது நம் சமூகம். மாற்று இனத்து கல்யாணம் மனதிற்கு மகிழ்ச்சி இல்லை. புள்ளி கூட செய்யுங்கள், பிள்ளை வளர செல்லுங்கள். மாற்றார் போற்றும் நம் இனமே மறவாதீர். மீண்டும் சொல்கின்றேன், உறவுகள் விலகாமை வேண்டும். நம் உறவு முறையே உச்சரிக்க வேண்டும். சொந்தங்கள் நிலைத்தோங்க வேண்டும். உறவு முறை பேச வைத்த ஐத்தான்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு விடை கூறி நன்றி பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நாவரசர் மாப்பிள்ளை நீ, கண்டனூர் திருநாவுக்கரசன் வசந்தவிலாச அம்மா. நாவரசர் மாப்பிள்ளை நீ, நல்ல தமிழ் கொண்டு நாவார பாடும் நனி சிறந்த என் தம்பி. பெண்ணுக்கு சீர்வரிசை, பொங்கல் சீர்வரிசை, புகழ்சேர் திருமணத்தில் மங்களமாய்ச் சடங்கு செய்தல் மாமாவின் பணி என்றாய்.
அம்மா முண்டியுடன் அம்மானுடன் கூடி நம் வீட்டு திருமணத்தில் நாட்டும் உறவு சொன்னாய். மெட்டி அணிவித்து மேலா நல்லுறவால் பட்டு கட்டி வந்து மணவரையில் உடனிருந்து சீர் செய்யும் அருமையெல்லாம் சீராகச் சொன்னாய் நீ. வேரின் அடியுறவை விளங்க உரைத்தாய் நீ. வாழ்க. அடுத்து நிறைவாக தங்கை கவிஞர் திருமதி மீனா தமிழரசி முத்துவீரப்பன் கர்நாடகாத்தான் அவர்கள் வருகிறார். தலைப்பு அப்பத்தா ஆயா ஐயா, 3 பேரையும் பாடணும். அவங்க எப்படி எப்படி பொறுத்தம் அவங்க பாடுறது. மகன் வழியே வந்த ஒற்றை பேரனை தன் மனம் வைத்தே உருகுகிற அப்பத்தாவாய். மகன் வழியே வந்த ஒற்றை பேரனை தம் மனம் வைத்தே உருகுகிற அப்பத்தாவாய். மகனுக்கும் 2 வழி வந்த ஐயா, ஒன்றுங்க அப்பா, இன்னொன்று அவங்க மாமனார். மகள் உறவை பார்த்ததனால் ஐயாவாக மகள் 4 பெற்றெடுத்தே இறுதி மூச்சு வரை காத்த தாயாரை, எங்கள் தாயார். மகள் 4 பெற்றெடுத்தே இறுதி மூச்சு வரை காத்த தாயாரை ஆயாவாக புகழ் சேர்க்கும் கவிதையினால் தங்கை மீனா பொலிகின்ற உறவு முறை காட்டவாராய். உடையான் செட்டி விநாயகர் வணக்கம். ஊனா சிவமயக் கணபதியே உடையான் செட்டி விநாயகரே, தூணாம் மூத்த உறவான தூய உறவை இவ்வரங்கில் மீனா நானும் மிக நன்றாய் மேன்மையுடனே பாடிடவே வானாய் நாவில் வருவாயே வற்றாக் கவியை தருவாயே. லோகநாயகி அம்மன் வணக்கம். அருளை வழங்கும் அம்பிகையே, அழகிய லோக நாயகியே, திருவருள் புரியும் உன்னுடைய தேராம் திருவிழா கவியரங்கில் அருமையாக அப்பத்தா ஆயா ஐயா உறவு முறை கரும்பாய் இனிக்க நான் பாட கருணை மழையை பொழிவாயே. பெற்றோர் வணக்கம். அழகு கவியை எமக்கு தந்த அரசி எங்கள் தந்தையே, அன்பு பாசம் கருணை மிக்க அறிவிற் சிறந்த மகுடமே, மலர்ந்த முகத்து அழகு ரோஜா மாண்புமிக்க அன்னையே, மணக்கும் உணவை எமக்கு ஊட்டி வளர்த்த அன்பு தெய்வமே, உலகம் போற்றும் கவிஞரான உண்மை நேர்மை சிகரமே, ஒப்பே இல்லா வரமாய் வாய்த்த உயர்ந்த அன்னை தந்தையே, அழகு அரசி பெற்றோர் உங்கள் அன்பு பாதம் வணங்கினேன், அழகாய் மகள் நான் கவியை பாட ஆசி தந்து அருள்கவே. தலைவர் வணக்கம். அன்பான எம்பெற்றோர் கலியை தீர்க்க அகத்தினிலே முதல் மகனாய் பிறந்த மைந்தன் என் அண்ணன் பழனியப்பன். குரலோ தேனாம், இசைக்கின்ற பாட்டெல்லாம் இனிய கீதம், உன்னதமாய் பணி அனைத்தும் செய்யும் நேர்த்தி, உழைப்பாளி, அப்பாவோல் நேர்மை உள்ளம், அண்ணன் உனை வணங்குகிறேன், தங்கை நானும் அற்புதமாய் கவிபாட ஆசிதாராய். ஆவண்ணாமுத்து பட்டினத்தில் அருள்மிகு லோக நாயகிக்கு யாவரும் போற்ற நடக்கின்ற அற்புத தேராம் நிகழ்ச்சிக்கு பாவால் அரங்கம் அமைத்திருக்கும் பண்புடை இளைஞர் சங்கத்து பூவாம் மனத்தார் அனைவர்க்கும் போற்றிச் சொன்னேன் முதல் வணக்கம். இளைஞர் சங்கத் தலைவரவர் இனியவர் அண்ணன் நாரணர்க்கும் அழைத்த அண்ணன் நாச்சியப்பர் அருமை மிக்க செயலருக்கும் இளைஞர் சங்க பொருளாளர் என்ற அன்பர் பெருந்தகைக்கும் அழகிய தமிழால் தமிழரசி அளித்தேன் என்றன் தமிழ் வணக்கம். நகரத்தார் உறவு முறைகளினை 4 விதமாம் தலைப்புகளில் மிகவும் சிறப்பாய் கவிபாடி மெத்த மகிழ்வுடன் அமர்ந்திருக்கும் தகவு மிக்க தமக்கையுடன் தம்பியர் 2 பேருக்கும் பகந்தேன் மீனா தமிழரசி பாட்டால் என்றன் வணக்கங்கள். எங்கள் கவியை கேட்பதற்கு இங்கே கூடி இருக்கின்ற மங்கா புகழ்மிகு ஆட்சியரே, மாண்புமிக்க பெரியோரே, சங்கத்தாரே, ஊராரே, சபையில் இருக்கும் பெருமக்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் உரைத்தேன் என்றன் வணக்கங்கள். என்றன் பெயரோ மீனாவாம், இணைந்த பெயரோ தமிழரசி. அன்பாம் அப்பா அரசியவர் அகத்தில் இளைய மகளாவே. கண்டனூர் சிட்டாள் பள்ளியிலே கனிவுடை தலைமை ஆசிரியை.
என்றன் கணவர் ஜெராக்ஸுடனே இணைத்து கொரியரும் நடத்துகிறார். கண்போல் மைந்தர் எனக்கிருவர், கானாடு காத்தான் என்னூராம், அன்பாம் மூத்த மகன் ராமோ, அருமை மருமகள் மங்களமாம், சின்னவன் சீனா பள்ளத்தூர் சிறந்த அன்பர் நாகப்பர் அன்பு மனைக்கு வளர்வதற்கு அருமை மகனாய் சென்று விட்டான். மணமும் கண்டான் மைந்தனவன், மருமகள் பெயரோ வித்யாவாம், எனக்கு அறிவாம் ஒரு பேரன் எங்கள் அப்பா பெயருடையான், எனக்கு தந்த தலைப்பதனை இறுதியில் அடியேன் பாடுகிறேன், சுணக்க மாட்டேன் உங்களினை சுருக்காய் முடிப்பேன் பொறுப்பீரே, அப்பத்தா ஆயா ஐயாவை அடியேன் பாட வந்துள்ளேன், ஒப்பே இல்லா இவ்வுறவே ஓவியமான நல்லுறவு, எப்படி வந்தது பிற உறவு இந்த உறவு இல்லாமல், அப்பத்தா ஆயா உறவேதான் அடிப்படை அத்தனை உறவுக்கும், பெற்ற மகனை சீராட்டி பிரியத்தோடு தான் வளர்த்து கற்க வைத்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு பணி சேர்த்து அற்புதமாக மணம் செய்து ஆசையுடனே பேரர்களை பொற்புடன் வளர்க்கும் உறவதுவே போற்றும் அப்பத்தா உறவாகும். அன்புடன் அருமை மகளுக்கு அனைத்து பொருளும் சீதனமும் பொன்னும் வெள்ளியும் கொடுத்தாலும் போற்றும் தனது மகனுக்காய் கண்ணாம் மனையில் சிலவற்றை கருத்துடன் வைத்து பெருமையுடன் என்றும் பேணும் நல்லுறவே இனிய அப்பத்தா உறவாகும். அப்பத்தா என்றே மகிழ்வோடு அன்பு பேரன் பேத்தியர்கள் ஒப்பே இன்றி அழைக்கையிலே ஓவியமாக அவர்களினை சிப்பிக்குள்ளே முத்தாக சேர்த்தே அணைத்து கொஞ்சுகிற அப்பத்தா என்னும் நல்லுறவே அற்புதமான உறவாகும். பொடியுடன் ஊறுகாய் வற்றல் வகை, புளியுடன் தேன்குழல் சீடைக்காய், இடியப்ப மாவு என்கின்ற எல்லா பொருளும் பைக்குள்ளே அடுக்கி அழகாய் மகளோடு அன்பு மகனின் வீட்டுக்கும் பிடித்தத்தோடு கொடுக்கின்ற பிரிய உறவே அப்பத்தா. சேயாம் பெண்கள் அனைவரையும் சிறந்த முறையில் வளர்த்தெடுத்து தாயாய் மக்களை அரவணைத்து தக்க முறையில் மணமுடித்து ஓயாதுழைத்து பேரர்களை ஓவியமாக வளர்க்கின்ற ஆயா என்னும் நல்லுறவே அன்புமிக்க உறவாகும். அருமை மகளின் பிள்ளைகளை அன்புடன் லீவுக்கு வரவழைத்து விரும்பும் உணவுகள் அத்தனையும் விதவிதமாக தினம் செய்து பொறுமையோடு அருகிருந்து போற்றும் வகையில் ஊட்டுகிற அருமை மிக்க உறவதுவே ஆயா என்னும் நல்லுறவு. மகளுக்கு பிடித்த அத்தனையும் மனதில் வைத்து ஒவ்வொன்றாய் தகவுடன் சேர்த்து மறக்காமல் தனித்தனி பைகளில் முடிந்து வைத்து மிகவும் மகிழ்வுடன் கொடுத்துவிடும் மெத்தச் சமத்தாம் உறவதுவே புகழ்சேராயா என்கின்ற புனிதம் மிக்க உறவாகும். அன்புடன் பேரர் பேத்தியர்கள் அதிகம் விரும்பும் ஓர் உறவு கண்ணமாயா என்கின்ற கனிவு மிக்க உறவாகும். செண்டாம் பேரன் பேத்தியரை செல்லம் கொஞ்சி வளர்க்கின்ற உன்னதமான ஓர் உறவு ஓவிய ஆயா உறவாகும். கண்ட கண்ட பொருள்களினை கடையில் வாங்கி கொடுக்காமல் சின்ன சீடை முறுக்குவடை சீப்பு சீடை அதிரசத்தை அன்புடன் கிண்ணம் தனில் வைத்து அளவாய் ஆசையுடன் கொடுக்கும் பொன்னாம் ஆயா அப்பத்தா பூமனம் தனக்கு ஈடுண்டா? உணவு தன்னை சிந்தாமல் ஒழுங்காய் உண்ணும் நற்பழக்கம், தினமும் பாடல் பலவற்றை தெளிவாய் சொல்ல பழகிடுதல், சுணக்கமின்றி கேட்டவற்றை சுருக்காய் செய்து தந்திடுதல், அனைத்திலும் சிறந்த சமத்தியர்கள் அப்பத்தா ஆயா தானன்றோ? அப்பத்தா ஆயா சொல்வதற்கு அப்பீல் எதுவும் இல்லாமல் ஒப்புக்கொள்ளும் உத்தமரே உறவில் சிறந்த ஐயாக்கள். எப்போதெங்கே சென்றாலும் இணைந்தே அன்பு தம்பதியாய் அப்பத்தா ஆயா உடன் செல்லும் அற்புத குணத்தார் ஐயாக்கள். சிக்கனமாக பணந்தன்னை சேர்த்து வைத்து பத்திரமாய் மிக்கச் சமத்தாய் ஐயாக்கள். மேலாமாயா அப்பத்தா பக்கத்துணையாய் அவர் வழியில் பாங்குடன் செலவு செய்கின்ற தக்க திறமை மிக்கவர்கள் தரத்தில் உயர்ந்த ஐயாக்கள். எந்த பொருளையும் கெடுக்காமல் இன்னொரு வடிவில் அப்பொருளை சுந்தரமாக மாற்றுகிற சூப்பர் ஸ்டாரே ஐயாக்கள். அந்த கால அப்பத்தா ஐயா ஆயா உறவுக்கு எந்த உறவும் இணையில்லை, இவர்கள் சமத்துக்கு ஈடில்லை. இந்த கால அப்பத்தா இரண்டு ஐயா ஆயாக்கள் அந்த காலம் போலில்லை, அவர்களும் மாறிவிட்டார்கள். பந்த பாசம் சிறிதில்லை, பழைய பழக்கம் இன்றில்லை.
சொந்தம் சுருங்கி போனதுவாம், சுற்றமும் குறைந்து விட்டதுவாம். ஆயா ஐயா அப்பத்தா அருமை சிறிதும் அறியாமல் தாயார் தந்தை கவனிப்பில் தளிர்களெல்லாம் வளர்கின்றார். சேயாம் குழந்தைகள் அனைவருமே சிறிதும் உறவை தெரியாமல் மாயக் குழந்தையாய் வளர்கின்றார். மறைந்து போனது உறவு முறை. இன்று நிறைய பேருக்கு எந்த உறவும் தேவையில்லை. தன்னந்தனியாய் இருப்பதுவே தனிச்சிறப்பென்று கருதுகிறார். அன்பின் ஆழம் புரியாமல் அப்பத்த ஆயா ஐயாவை இன்று வைத்து கொள்ளாமல் இல்லம் தன்னில் சேர்க்கின்றார். இளைய தலைமுறை எல்லாரும் இடைவெளி சிறிதும் இல்லாமல் நிலையாய் அன்பை பரிமாறி நேசம் கொண்டு பெரியோரை அழைத்து அருகில் வைத்திருந்தால் அவர்கள் உள்ளம் குளிர்ச்சி பெறும். மலைபோல் உயரும் சமுதாயம், மாண்புடன் சிறக்கும் நம்முறவு. கெஞ்சி உம்மை கேட்கின்றேன், கிராண்ட்பா கிராண்ட்மா இனி வேண்டாம். கொஞ்சம் தமிழில் அவர்களினை கூப்பிடுதற்கு பழக்குங்கள். கொஞ்ச நேரம் தினந்தோறும் குழந்தைக்கு உறவை சொல்லுங்கள். விஞ்சும் அன்பை விதையுங்கள், மேராம் உறவை வளருங்கள் என்றே வேண்டி வாய்ப்பளித்த இளைஞர் சங்கத்தாருக்கு அன்புடன் நன்றி பல கோடி. அதிக மகிழ்வுடன் நான் கூறி சென்ற உறவை புதுப்பித்து சிறப்பு மிக்க நகரத்தார் அன்புடன் வாழ்க என வேண்டி அடியேன் விடையை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆயா ஐயாதான் அடிப்படையாம், ஒப்பில்லா அன்னார் உயர் உறவை செப்படி வித்தை கொண்டு தந்தாயோ, விரி தமிழால் வென்றாய் உன் வித்தகமே மிக்க வியப்பு. நீ சொன்ன வித்தகமே மிக்க வியப்பு, சிக்கனமும் உண்முறையும் சீராக காட்டுகிற தக்க உறவு முறை தமிழுறவே என்றாய் நீ. அப்பத்தாயா உறவு தான் தமிழ் உறவு மாதிரி சிறந்த உறவு. கூட்டு குடும்பம் குலைந்ததனால் இன்றைக்கு மேட்டு குடிகள் மெலிந்ததென நன்குரைத்தாய். எவ்வளவு வசதியாக இருந்தாலும் உங்கள் கூட்டு குடும்பம் குலைஞ்சி போச்சு குடும்பம். மேட்டு குடிகள் மெலிந்ததென நன்குரைத்தாய். உறவு நனி சொல்லி உரைத்தாய் நீ நற்கவிதை, திறம் வாழ்க வாழ்க செழித்து. தற்போது முடிப்பு கவிதை. லோக நாயகி தேர்த்திரு நாளில் உறவுகள் பற்றி பாட வந்தோம். ஆகச் சிறந்த உறவு முறைகள் அருகியே போகும் முறை சொன்னோம். வேகம் கொண்ட இளைய தலைமுறை பிள்ளைகள் 3 பெறச் சொன்னோம். லோக நாயகி ஊரிலும் நாட்டிலும் உறவுகள் தழைக்க அருள்வாயே. ஆண்கள் மணக்க பெண்கள் இணங்க, அந்த காலத்தை பெண்கள் மணக்க ஆண்கள் சொல்லுவான், மாறிப்போச்சு. ஆண்கள் மணக்க பெண்கள் இணங்க அவர் பெற்றோரும் மனம் கனிய. பூண்ட மனமும் பொருந்தி தொடர முறிவெனும் சொல்லே அகன்றொழிய. மனமுறிவெனும் சொல்லே அகன்றொழிய. ஆண்கள் பெண்கள் தொடர் இல்லறத்தில் அரும்பி புள்ளி பெருகி வர. லோக நாயகி மனங்களும் ஒன்றி உயர் மனம் தழைக்க அருள்வாயே. இருப்பவர் இல்லார் இலவசமின்றி ஏற்ற முறையில் உதவி செய்ய. இருப்பவராகி இல்லாதவரும் ஏற்றம் வாழ்வில் பெற்றோங்க. விருப்புடன் படிப்போர் வேண்டிய உதவிகள் விரைவில் கிடைத்து கற்றோங்க. லோக நாயகி இல்லார் நாட்டில் இல்லை என்ன அருள்வாயே. உடையான் செட்டி ஊருணி விநாயகர் உயர்ந்த இளைஞர் சங்கத்தார் தொடர்ந்தும் நிறைபூச்சொரிதல் நடத்த தொண்டுகள் பலவும் புரிந்து வர. நடந்திடும் அன்னதானமும் தொடர்ந்து நகரத்தார்கள் நடத்தி வர. லோக நாயகி முத்து பட்டணம் உயர்வளம் காண அருள்வாயே. புகழ் கவியரங்கை பொருத்தமாய் மீண்டும் புகுந்திட வைத்து நல்லதொரு நிகழ்ச்சியை அமைத்தோர், நிகழ்ச்சியை கேட்டோர் நிறைவாய் கரவொலி செய்தவர்கள்.
மகிழ்ச்சி சேர் இன்பம் வாழ்க்கையில் தொடர வாழிய வாழிய அனைவருமே நெகிழ்ச்சியாய் நெஞ்ச நன்றியை சொல்லி நிறைத்தோம் கவிதை நிகழ்ச்சியையே. ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே. வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி, வணக்கம். லோகநாயகி வாசலிலே கவிகள் பாடி அமர்ந்திருக்கும் அரசி ஐயா குடும்பத்தார்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றோம். அன்பின் ஆழம் உணர்த்துவதற்கும் உறவு முறைகள் தெரிவதற்கும் உங்கள் அனைவரையும் அன்புடனே அழைத்து நாங்கள் மகிழ்ந்திட்டோம். எங்கள் ஆசை நிறைவேறியது, எங்கள் எண்ணமும் நிறைவேறியது. அன்னை லோகநாயகி அருளால் அனைத்தும் நல்லதாய் நடக்க அனைவரும் வேண்டுவோம். இந்த நிகழ்வின் நிறைவு நிகழ்ச்சியாக ஒரு சிலரை பாராட்டி பொன்னாடை பொறுத்து கௌரவிக்க வேண்டியுள்ளது. எங்கள் ஊரைச் சேர்ந்த நாட்டரசங்கோட்டையில் பிறந்து இங்கு எங்கள் ஊர் புள்ளியாகியுள்ள டாக்டர் திருமதி தேவி மீனாள் அவர்கள் சேலம் மெடிக்கல் காலேஜ் டீனாக கடந்த 4 மாதங்கள் முன்னதாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவருக்கு எங்கள் சங்கத்தினுடைய சார்பாக அலமேலு கருப்பஞ்செட்டி அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். இது நகரத்தாருக்கு கிடைத்த பெருமை என்பதை விட எங்கள் ஊருக்கு கிடைத்த பெருமை.